Dear students, class 12க்கு NCERT Textbook Physicsல chapter 6 Electromagnetic Inductionல workout பண்ணியிருக்கிற example problems நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதே லெசன்ல textbookல பேஜ் நம்பர் 157ல உங்களுக்கு சம்மரி கொடுத்திருப்பாங்க. இந்த சம்மரியில ஒரு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே நீங்க தரவா இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் ஈஸியா இருக்கும். எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் ஈஸியா இருக்கும். எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகே, shall we proceed? Animation for magnetic flux. இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து ஒரு கியூப். கியூப் has got 6 faces உங்களுக்கு தெரியும். அதுல வந்து நம்ம வந்து ஒரு ஃபேஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்குவோம். P, Q, R, S. இப்போ இந்த P, Q, R, S வந்து எந்த பிளேன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோஆர்டினேட் சிஸ்டத்துல X, Yன்ற பிளேன்ல இந்த PQRS ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. இப்ப இந்த ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம், இது கியூப்ன்றதுனால லென்த் இன்டு லென்த் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? அப்ப வந்து நம்ம லென்த் இன்டு லென்த் போட்டுருவோம். அது என்னன்னா மேக்னிடியூட், ஏரியாவுடைய மேக்னிடியூட் தான். ஆனா நம்ம 11th என்ன படிச்சிருக்கோம், ஏரியா இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்ப வெக்டார் குவான்டிட்டினா என்ன இருக்கும், அதுக்கு டைரக்ஷன் இருக்கும். அப்ப இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்து லென்த் இந்த லென்த் நம்ம வந்து மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இட் நார்மலி பாயிண்ட்ஸ் அவுட்வர்ட். நார்மலினா 90 டிகிரி. அதாவது இந்த சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்னவா இருக்கும், 90 டிகிரி ஆங்கிள் இது என்ன இருக்கும், பாயிண்ட் அவுட். அப்ப இதுதான் வந்து என்னன்னா ஏரியா வெக்டார். ஏரியா வெக்டார் இஸ் டினோட்டட் பை நம்ம என்ன போட்டுவோம், ஏன்னு போட்டு மேல என்ன பண்ணுவோம், ஏரோ மார்க் போட்டுருவோம். இது 90 டிகிரி. இப்ப ஒரு யூனிட் வெக்டார் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இந்த கிரீன் கலர் ஏரோ இருக்கு இல்லையா, அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா யூனிட் நார்மல். வழக்கமா எப்படி சொல்லுவாங்கன்னா யூனிட் நார்மல். ஸ்மால் லெட்டர் என் போட்டு மேல என்ன போடுவாங்க, கேப் போடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த யூனிட். யூனிட்ன்ற வார்த்தையை நம்ம கேட்ட உடனே நமக்கு என்ன நினைவு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா the magnitude is 1. டைரக்ஷன் வந்து சேமா தான் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே நீங்க 11th படிச்சிருப்பீங்க, இந்த லென்த் ஆஃப் இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து மேக்னிடியூடும் இந்த ஏரோ வந்து டைரக்ஷனும் உங்களுக்கு குறிக்கும் அப்படின்றத நீங்க வெக்டார்ல படிச்சிருப்பீங்க. அதனால இது நம்ம என்ன பண்ணுவோம், இங்க வந்து நம்ம வந்து ஏரோ மார்க் போடுவோம். இங்க என்ன போடுவோம், யூனிட் வெக்டார்ல என்ன பண்ணுவோம், கேப் என் கேப் போடுவோம். ஸோ இதுவும் வெக்டார் தான், இதுவும் வெக்டார் தான். in order to distinguish அது வந்து யூனிட் வெக்டாரை நம்ம டிஸ்டிங்விஷ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கேப் போடுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏரியா இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. அந்த வெக்டார் குவான்டிட்டியை உங்க புக்ல எப்படி போட்டிருப்பாங்கன்னா போல்டு லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க. ஏன் போல்டு லெட்டர்ல கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஏரோ வந்து அது மேல ஹெட் மேல சின்னதா அவங்களால போட முடியறதுக்கு பிரிண்டிங்ல இஷ்யூஸ் வரும் அப்படின்றதுனால உங்களுக்கு போல்டு லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நீங்க எழுதும்போது இப்படிதான் எழுதணும். ஏ போட்டு மேல என்ன பண்ணணும், வெக்டார் இதை போடணும். சோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா வெக்டார்ன்றது என்னது, ஸ்கேலார், போத் ஸ்கேலார் அண்ட் டைரக்ஷன், அது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அப்ப வந்து ஏ அப்படி போட்டீங்கன்னா அது என்னன்னா இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா ஸ்கேலார், மேக்னிடியூட குறிக்குது. இந்த என் கேப் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா டைரக்ஷன் குறிக்குது. அப்ப இதனுடைய மேக்னிடியூட் என்னன்னா யூனிட். ஆனா இதனுடைய ஏன்றது வந்து உனக்கு ஸ்கேலார்ன்றதுனால அது ஃபுல்லா என்ன குறிக்கும், அதனுடைய வேல்யூவை குறிச்சிடும். அப்ப இது ஏ இன்டு என் கேப், ஏ என் கேப். ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ போட்டு மேல வெக்டார் போடுற ஏ என் கேப் போடுற. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து PQRSன்றது ஒரு பிளேன் பார்த்தோம். இது வந்து ஒரு ஏரியானே எடுத்துக்கிறோம். அந்த ஏரியாவுக்கு வந்து வெக்டார் வந்து அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஏ வெக்டார். இப்ப ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இது வழியா போகுது, இந்த ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வழியா போகுது வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பி வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பி வெக்டார் என்ன அப்படின்றதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா இந்த PQRSன்ற பிளேனுக்கு என்னவா இருக்கு, திஸ் இஸ் எ பிளேன் நோ, இந்த பிளேனுக்கு என்னவா இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. ஆனா இந்த ஏரியாவுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஏரியா வெக்டார் தான் நம்ம சொல்லுவோம். அப்ப ஏரியா வெக்டாருக்கு என்னவா இருக்குது, பர்பெண்டிகுலரா இல்ல, என்னவா இருக்கு, பேரலலா இருக்கு. ரெண்டுமே என்னவா இருக்கு, ஒரே டைரக்ஷன்ல பாயிண்ட் அவுட் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம், பேரலல்னு சொல்லுவோம். அப்ப
இந்த ஏரியா வெக்டார் ஏ வெக்டார் இருக்கும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டார் இருக்கும், சப்டெண்ட் பண்ற ஆங்கிள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா 0 டிகிரி. ஓகே, ரெண்டு பிசிக்கல் குவான்டிட்டிக்கும், அதாவது ஏரியா வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் சப்டெண்ட் பண்ற ஆங்கிள் வந்து 0 டிகிரி. சரி, இப்ப ஆன்டி பேரலல் மேல இருந்து இப்ப கீழே வரதா வச்சுக்கோமே. இப்ப நம்ம இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்பயும் ஆங்கிள் சப்டெண்டட் பை திஸ் ஒன் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து நம்ம என்ன எடுத்துக்குவோம் 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பி வருது இல்லையா, இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது இந்த ஏரியாவுக்கு. அப்ப அதாவது ஏரியா வெக்டாருக்கு என்ன இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப ஏரியா வெக்டாருக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் என்னன்னா இந்த கேஸ்ல 180 டிகிரி. ஆனா எந்த காரணம் கிட்டும் இந்த பிளேனுக்கு இந்த பி வெக்டார் என்னவா இருக்குது, பர்பெண்டிகுலரா இருக்குது. ஆனா ஏரியாவுக்கு என்னவா இல்ல, பர்பெண்டிகுலரா இல்ல. இந்த விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். பிளேனுக்கு வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு, ஆனா இந்த ஏரியான்ற பிசிக்கல் குவான்டிட்டிக்கு என்னவா இல்ல, பர்பெண்டிகுலரா இல்ல, ஆன்டி பேரலா இருக்கு இந்த கேஸ்ல. ஓகே, PQRS அப்படின்றது சர்ஃபேஸ் ஏரியா இப்ப நம்ம பார்த்தோம். அதுல இது வந்து இந்த ஏரியாவுடைய வெக்டார் ஏ வெக்டார். இப்ப ஃபீல்டு லைன் வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப if this is the direction of magnetic field B vector அப்படின்னா the angle subtended by area vector and the magnetic field is given by theta, angle theta. இது நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னோம்னா magnetic flux through the surface அப்படின்னா number of magnetic field lines entering through the surface, அதாவது magnetic flux through the surface. அதை எதில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா 5b. அது வந்து 5b equal to b vector dot a vector. It is a scalar product. Dot product is a scalar product. அப்ப அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும், ba cos theta. அதனோட யூனிட் வந்து வெப்பர். Dear students, before we move on to the demonstration of Faraday's laws, Lenz's law and eddy currents, let us first understand these laws. Faraday's first law of electromagnetic induction states that whenever the magnetic flux linked with a circuit changes, an electromotive force is induced in the circuit. The second law states that the magnitude of the induced EMF is directly proportional to the rate of change of magnetic flux through the circuit. Epsilon equal to d phi divided by dt, where epsilon the magnitude of the EMF, phi the magnetic flux through the circuit. Lenz's law. The direction of the induced current is such that it always opposes the change in magnetic flux that produces it. In mathematical form, this opposition is represented by the negative sign in Faraday's second law. Hence, epsilon equal to minus d phi divided by dt. The combined form of Faraday's and Lenz's law. If there are n turns in the coil, the induced EMF is given by epsilon is equal to minus n into d phi divided by dt. with this simple kit I am going to demonstrate Faraday's laws of electromagnetic induction. So this kit has got two gadgets. One is galvanometer and another one is a coil, copper coil. There are 650 turns in this copper coil. You know this is the axis of the copper coil. So here this coil has got an axis. Okay. So the two ends of this copper coil is connected to the two terminals of the galvanometer. You know the galvanometer is an instrument used to detect the flow of current. Also it shows the direction of current. Okay. Now, so what is this? Bar magnet. This is a bar magnet. If it is the bar magnet, it will have two poles, no? South pole and north pole. Which one is south pole and which one is north pole? So the dot indicates the north pole. White dot indicates the north pole. So obviously the other pole will be south pole. Okay. Now if I keep stationary this magnet very close to this coil,
what do you see? Do you see any change in the galvanometer? No, sir. There's no disturb. No deflection. No deflection in the galvanometer. Galvanometer shows 0. Okay. Right now, see, Kishore, you take this bar magnet, and this is the north pole, okay, of the magnet is facing the coil, copper coil. Now, you slowly move this magnet towards the coil along the axis. What do you see in the galvanometer? There is a deflection in the galvanometer, in the left side, the galvanometer. Okay. So, why there is a deflection in the galvanometer? Now you move it back. Now it shows the right side deflection. So why does it happen? See, you know, the magnetic field lines acts from north pole to south pole. See, when you move this magnet along the axis of the coil, what happens now? These magnetic fields are intercepted by this copper coil. Hence, there is a change in magnetic flux. So, the deflection, you can see the deflection as long as there is a change in magnetic flux. If I keep this magnet stationary, there won't be any deflection in the galvanometer. Agree or not? Yes. Okay. Right. So, if I want to get maximum deflection in the galvanometer, what do you do? See, I am moving the magnet. Now, the galvanometer is deflected towards left. Okay. Now, I am taking out this magnet backward. Now, the galvanometer shows a deflection in opposite side. Understood or not? Yes, sir. Okay. Now, if I want to get more deflection in the galvanometer, suppose if I move the magnet fast towards, you see? Yes, sir. You see? So, there will be more deflection. The rate of change of magnetic flux. Clear or not? Yes, sir. So, when I move it fast towards this coil, when I move the magnet fast towards the coil, so more change in magnetic flux happens and hence more current is induced. Agreed or not? Now, Emmanuel, you come here. You take south pole. Now you move. Very good. Move it back. Okay. When you don't move, what happens now? The galvanometer shows 0 deflection. Pull it back. Okay. Now move it forward. Good. So when you move forward, the galvanometer shows the right side deflection. When you move backward, it shows the left side deflection. So when it moves fast, the deflection is more. This is a DC power supply. I am taking out the 2 volt. This is the positive terminal and this is the negative terminal. I am giving supply to the board kit. Now I am taking inserting this positive terminal. This is a negative terminal. This is another coil. So an iron rod is kept at the center of the coil. So this copper coil has got around 250 turns. Clear or not? So you know that whenever a current is passed through the coil, okay, it acts as a magnet. Magnetic. You know. Yes, sir. Okay. Right. Now, instead of magnet, what I am doing now, I am making use of this coil. Current carrying coil. Now I keep this current carrying coil along the axis of this solenoid. Okay. Now I am moving. Do you see any difference? Yes, there is a deflection in the galvanometer. When I move towards it, the deflection in the galvanometer is in right side. When I move backward, it shows in deflection. The deflection is shown in opposite direction. Clear or not? Right. Okay. Now, when I move towards the coil, the deflection is in right side direction. When I move the coil backward, the deflection is in opposite direction. Clear? Right. Now if I increase the supply voltage to
2 volt to, I am increasing the supply voltage 8 volt. Okay, I am increasing the supply voltage 8 volt. Now, if I move, you see the deflection. I am moving with the same rate, same speed. What do you observe? What is the difference? More deflection, sir. More deflection. Now the galvanometer shows more deflection. The reason, what is the reason? Because more current is passing through the coil. Hence, there will be increase in magnetic flux. Magnetic Flux. As there is increase in magnetic flux, change in magnetic flux, more current is induced in this coil and it is shown by the galvanometer as a deflection in right side direction. Clear or not? Yes, clear. Okay. Now if you turn this side, what happens? The same thing happens, but in opposite side. When you move and when you bring it backward. Clear? Right. Now, suppose you said that the induced current is in the coil, so the current is induced in the coil. Suppose the current is induced, you are saying that the current is induced in the coil. Okay? Instead of galvanometer, how do you detect the flow of current? How do you detect the induced current? Can you tell me any one way? Sir, through the LED light, sir. Through LED light. What you will do? We can connect the terminals in the LED lights, sir. Okay, instead of you can remove the galvanometer, you can take the two terminals, and if you connect these two terminals with the LED, then LED will glow. Whenever there is a current is induced in this coil. Clear or not? Shall we see lens law demonstration? Yes, sir. Good. So this is your aluminum pipe. This aluminum pipe is vertically standing with the help of a holder and stand. I am taking a piece of chalk piece. This chalk piece is not attracted by this aluminum pipe, you know. Yes, sir. What I am doing now, this aluminum pipe is here in uniform board. Just you look into this. Just look into this. Yes, sir, there is a- Yes, it has got a uniform board. Okay. So the diameter of this chalk piece is less than this. Okay. Right. Now, it is kept vertically. Okay, with the help of this stand. Now I am dropping this chalk piece. Free fall. Now the chalk piece is made to fall freely Yes, sir. under the action of gravity. Okay. It means I am giving zero velocity, initial velocity, zero velocity. Okay? Okay, sir. So just I am releasing my fingers. What do you see? It falls down. It falls down. Okay. Under the action of gravity. Gravity. So it doesn't make any friction with the walls of this aluminum wall. Okay. Now I am taking a cascade of neodymium magnet. This is a neodymium magnet, button magnet. It's a powerful magnet. Now this the diameter is less than the width of the pipe, diameter of the pipe. So without any friction, it may fall down. Okay. So what I am doing now? I am dropping down this neodymium magnet under the action of gravity. So it's a free fall. Sir, there is a time delay, sir. Yes, it takes some more time to fall down. Okay. So what is the reason? Sir, this rod is aluminum, sir. Okay, this rod is aluminum, it is not attracted by magnet. Okay. But the voltage is iron, so it may attract magnet, sir. Very good. The older is iron, so it may attract the falling magnet. Okay. So this reason is attributed to the time delay in falling down. Okay. Okay. Let me verify. Now you hold vertically this iron pipe by your hand. Okay. Now you take this cascade of magnet. Now you drop.
Now you are making the magnet to fall down freely. What did you observe? There is a delay, sir. There is a delay. So this reason is not so. Yes, sir. Okay? So what is the reason? That I think it opposes the magnetic field. Yes. Which opposes? I will tell you. The Lenz states that. Lenz law states that. So this is the magnet. You know that the magnetic field lines will be around this magnet. Yes, sir. When it is falling down, what happens now? There is a change in flux. Okay? The magnetic field lines are cut by the walls of the aluminum pipe. So change in magnetic flux according to Faraday law, okay? Wherever there is a change in magnetic flux, a current is induced. Yes, sir. So a current is induced on the walls of this aluminum pipe. But Lenz states that the induced current opposes the cause for its production. எது வந்து அதை உருவாக்க காரணமா இருந்ததோ Faraday என்ன சொல்றாரு? இதை டிராப் பண்ணும்போது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்குது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு. Yes, sir. அதனால இங்க என்ன உருவாகுது? கரண்ட் உருவாகுது. இந்த கரண்ட் லென்ஸ் என்ன சொல்றாரு? இந்த கரண்ட் என்ன பண்ணுது? எது அது உருவாக்க காரணமா இருந்ததோ அது என்ன பண்ணுது? எதிர்க்குது அப்படின்றாரு. ஓகே? Okay, sir. சோ இந்த கரண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா எடி கரண்ட். Eddy current. Okay? Now have you understood? Yes, sir. Good. You do it once again. Good. See, you know Lenz law. Lenz law states that the induced current always opposes the cause for its production. That is Lenz law. Okay? So we have seen that whenever there is a change in magnetic flux, an EMF is induced. This induced EMF causes a current that is called an induced current. Now, what is the direction of the induced current? So Lenz clearly said the direction of the induced current is such a way that it always opposes the cause for its production. Clear? Clear or not? Okay. Now let me tell you, I am moving. This is the north pole. This is the north pole of the bar magnet. This north phase is moving along the axis of the coil. According to Faraday's law, an EMF is induced. According to Lenz, the direction of the induced current opposes the change in magnetic flux. So when I move this magnet towards this coil, there is a change in magnetic flux. Agreed or not? Yes, sir. When I move the bar magnet, there is a change in magnetic flux. So Lenz says that, Lenz law says that the induced current in the coil, in this coil, opposes the change in magnetic flux. Clear or not? So this is the north phase. If it opposes, this phase of the coil should act as the same pole. Isn't it or not? Isn't it or not? Because a current is induced. You know that whenever the current is flowing through a coil, it acts as a magnet. So this phase will act as the same phase, north pole. So the phase of this coil is north. Clear or not? Yes. So if the phase of this one is north, then the current is in anti-clockwise direction. Because you have seen, you have already seen. Suppose if this is north, okay? So N, okay? North pole. So this is the anti-clockwise direction. Clear or not? Yes, sir. Suppose if I am taking this pole, south pole, and I am moving, you know that because of the change in magnetic flux and induced, current is induced, okay, according to Faraday's laws of electromagnetic induction, Lenz law says that this induced current opposes the cause for its production. What happens? This is the south pole. So this phase of the coil will also act as a south pole. Then only it can repel, like poles repel, hence it opposes the change in magnetic flux. Clear or not?
Suppose if this is the south pole, you tell me, and I am moving away. When I am moving away the south pole, the change in magnetic flux is decreased. Am I correct or not? When I am moving the south pole very close to the coil, the change in magnetic flux is increased. When I move this bar magnet away, what happens now? The magnetic flux is decreased. But it also opposes the decrease of magnetic flux. Hence, if this is the south pole, when I bring it back, this face of the coil will act as which pole? Which pole of the magnet? This is the south pole. So this pole, this face of this coil will act as which pole? South pole. This is north pole. Why it is north pole? Because it is moving away. The magnetic flux is decreasing. So it will try to maintain. So it will not allow. It will oppose the decrease of magnetic flux. Hence it will attract. So if this is the south pole, then this pole will act as a north pole. If this is the north pole, then the current will be following in which direction? Anti-clockwise direction. Clear or not? Good. So this setup is meant for demonstration to show eddy current and Lenz law. Okay. So I am having 3 aluminum pendulum. See, this pendulum is full of metals, and if you take this pendulum, it has got slits, a few slits, and surrounded by the metal. Okay. And this pendulum, it has also got slits, but at the bottom the slits are open. Okay. So these pendulums are free to oscillate about this rod. Okay. Now I am taking a pair of neodymium magnet. There is a gap in between the poles of the magnet. We don't know which one is north pole and which one is south pole. Okay. So there is a gap. In this gap, I am going to make this pendulum to oscillate. Clear? Yes. So I keep it here. I am taking this pendulum. Okay. So without friction, So why does it stop, sir? yes, it stops. There is no friction. It doesn't move. It doesn't oscillate. So it stops here. It's because the formation of eddy current and Lenz law. See, you know that according to Faraday's laws of electromagnetic induction, whenever there is a change in magnetic flux, an EMF is induced. Here, an EMF is induced. Okay. So because of the induced EMF, there is a induced current. Now, what is the direction of the current? Clear or not? Clear, sir. See, here the pendulum is approaching the magnetic field, external magnetic field. So there is a formation of current, induced current. This current is called eddy current. Eddy current. Clear or not? Clear. Suppose if this is the north pole of the magnet, assume that the right side pole is a north pole. This one is north pole. When the pendulum moves towards this north pole, a current is induced. According to Lenz law, the induced current will oppose the cause for its production. எது வந்து அதை உருவாக்கியதோ அதை என்ன பண்ண எதிர்க்கும். Clear or not? Yes, sir. Suppose if this is the north pole of the magnet, then the induced current will be in anti-clockwise. According to Lenz law, it opposes. So, the induced current at the pole will be acting on it also acts as a north pole. So that like poles oppose, hence it stops. Okay. Clear? Clear. Suppose if it moves beyond this point, what happens? Again, Lenz law is applicable. Here, the current will be induced in clockwise direction.
so that the induced current will act as a south pole of a magnet. So it will be attracted. So even if the pendulum moves away, it will oppose its movement. So it attracts. As we consider this as north pole, so it becomes the south pole, hence it attracts. So this pendulum cannot move. But whereas, you see, this pendulum, you see the difference. So there is no friction. No, it moves little because here also eddy current is formed, but there is a gap. Clear or not? Clear, sir. So the air will not conduct the current. So only the small piece of this aluminium will have eddy current. So the strength of the eddy current formed here is, induced here is less. Yes, sir. Clear? Yes. Now we take this. See, there is no bottom. The slits are open at the bottom. Yes, sir. Clear? Clear, sir. It moves better than the previous one. Okay? Yes, sir. It moves fastly. Yes, because the eddy current is not formed. Because the bottom end is open. Clear or not? Clear, sir. Example sum 6.1. Consider experiment 6.2. இப்போ இதுதான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து 6.2. முதல்ல நம்ம இந்த சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். புக்கில் இந்த டயக்ராமை வச்சு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு பிறகு நம்ம ரியலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். இதில் இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 காயில் கொடுத்துருக்காங்க, C1 C2. C1ஓட ரேடியஸ் பெருசாக இருக்குது, C2ஓட ரேடியஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் 2 காயிலுக்கும் காமன் ஆக்சிஸ் இருக்குது. இது வந்து கோ ஆக்சியல்னு சொல்லுவோம். 2 காயிலுக்கும் காமன் ஆக்சிஸ் இருந்தால் அது கோ ஆக்சியல். இப்போ இந்த C1 காயில் வந்து இந்த C1 காயிலோட 2 எண்டும் எதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கால்வனாமீட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த கால்வனாமீட்டர்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தட் டிடெக்ட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் எ சர்க்யூட். அது உங்களுக்கு தெரியும், ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த காயில் 2 C2, இந்த C2 என்ன அதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா one end is connected with the positive terminal of the battery and another end is connected with the negative terminal of the battery. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இவங்க சொல்கிறபடி பார்த்தோம்னா இங்கே ஏஆர்எம்ஆர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் செட்டப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நோக்கி நவுத்துறோம். எதை நோக்கி? காயில் 1 நோக்கி நவுத்துறோம். ஸோ காயில் 2ல் பவர் சோர்ஸ் இருக்குது, காயில் 1ல் வெறும் கால்வனாமீட்டர் தான் இருக்குது. அப்போ இதை மூவ் பண்ணுறதுனால இங்கே என்ன இருக்கும், இன்டியூஸ்டு கரண்ட்டு இங்கே வரும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாட் வுட் யூ டூ டு அப்டெயின் எ லார்ஜ் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கால்வனாமீட்டர்? அப்போ இந்த கொஸ்டின் ஏன் என்ன சொல்லுது கேட்குது அப்படின்னோம்னா, இந்த கால்வனாமீட்டரில் அதிகமான டிஃப்ளெக்ஷன் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்குறாங்க. அடுத்து, how would you demonstrate the presence of an induced EMF in the absence of a galvanometer? இப்போ இதில் வந்து ஒரு இன்டியூஸ்ட் EMF வந்திருக்குதுன்றத இந்த கால்வனாமீட்டர் இல்லாத நீங்கள் எப்படி காமிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினும் நம்ம வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போவோம். So the answer is, to obtain a large deflection, one or more of the following steps can be taken. நம்ம என்ன பண்ணுறோம், use a rod made of soft iron inside the coil C2. நம்ம பார்த்தோம் coil 2ல ஒரு soft iron rod introduce பண்ணோம்னா more deflection will be obtained in galvanometer. Connect the coil to a powerful battery. இந்த காயிலில் வந்து இந்த பேட்டரிக்கு பற்றி, அதாவது இன்னும் பவர்ஃபுல்லாக இன்னும் அடிஷ்னலாக நம்ம பேட்டரி சேர்க்குறோம். அப்படி பண்ணாலும் இங்கே என்ன இருக்கும், டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். மூவ் த அரேஞ்ச்மெண்ட் ரேப்பிட்லி டுவர்ட்ஸ் த டெஸ்ட் காயில் C1. இது வந்து ரொம்ப வேகமாக மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா டிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து இந்த பீன்ற இந்த கொஸ்டினுக்கு, ரீப்ளேஸ் த கால்வனாமீட்டர் பை a small bulb. அது வந்து ஒரு LED கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். the kind one finds in a small torch light. நம்ம டார்ச் லைட்ல யூஸ் பண்ற பல்பை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா LED யூஸ் பண்ணிக்கலாம். The relative motion between the 2 coils will cause the bulb to glow and thus demonstrate the presence of an induced current.
இப்போ நீங்கள் இதை மூவ் பண்ணும்போது, இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது இந்த காயிலில் என்ன வரும், இது இன்டியூஸ்டு கரண்ட்டு வரும் அப்படின்றத நம்ம இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். In experimental physics, one must learn to innovate. Michael Faraday என்ன பண்ணியிருக்காருன்னா, who is ranked as one of the best experimentalists ever, was a legendary for his innovative skills. நீங்கள் வந்து எந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாலும் அதில் இன்னோவேஷன் இருக்கணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, shall we pass on to the next sum? A square loop of side 10 centimeter and a resistant 0.5 ohm is placed vertically in the east-west plane. Okay. A uniform magnetic field of 0.10 Tesla is set up across the plane in the northeast direction. The magnetic field is decreased to 0 in 0.70 second at a steady rate. Determine the magnitudes of induced EMF and current during this time interval. அப்போ இங்கே கேட்குறது என்னன்னா, மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் அவங்க இன்டியூஸ்டு கரண்ட்டும் கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து இந்த சம்மை வந்து ஒரு இடவுக்கு நம்ம 2 தடவை நம்ம படிச்சுக்கணும். ஸ்கொயர் லூப் ஆஃப் சைடு 10 சென்டிமீட்டர். ஓகே, ஒரு ஸ்கொயர் லூப் கொடுத்துட்றாங்க கண்டக்டார். ரெசிஸ்டன்ஸு 0.5 ஓம். இது வெர்டிக்கலாக வைக்கிறாங்க. எந்த டைரக்ஷனில் வெர்டிக்கலாக வைக்கிறாங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் பிளேனில். அப்போ நம்ம வந்து இந்த டைரக்ஷன்ஸ் வந்து வரைஞ்சிக்கணும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது வந்து அதனோட வேல்யூ என்னன்னா 0.10 டெஸ்லா இஸ் செட்டப் அக்ராஸ் இந்த பிளேன் இந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் அது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. எதுலேருந்து குறைக்கிறாங்க, 0.10 டெஸ்லாலேருந்து 0 கொண்டு வந்துடுறாங்க. எந்த செகண்ட்ஸில் டைம் இன்டர்வல்னா 0.70 செகண்ட்ஸில் ஸ்டெடி ரேட்டில் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மேக்னிடியூட்ஸ் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப், இன்டியூஸ்டு கரண்ட்டை இந்த டைம் இன்டர்வலில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். இப்போ சம்மில் வந்து ஒரு ஸ்கொயர் லூப்புன்னு சொல்கிறாங்க. ஸ்கொயர் லூப்னா அதனோட சைடு வந்து எல்லாமே வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இது வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து நார்மலாக எதில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து டைரக்ஷன் நம்ம வந்து இப்படி போட்டுக்கிறோம். எப்போதுமே இந்த டைரக்ஷன் நம்ம வந்து என்னென்னு போட்டுக்குவோம், நார்த்துன்னு எடுத்துக்குவோம். நார்த்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத நம்ம என்ன எடுத்துக்குவோம், சவுத்து. ரைட் சைடில் இருக்கிறது என்னன்னா ஈஸ்ட்டு. இந்த பக்கம் இருக்கிறது என்னன்னா வெஸ்ட்டு. சப்போஸ் இந்த லூப் வந்து நம்ம வந்து நேம் பண்ணிக்குவோம், ABCD அப்படின்னு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பேஸ் ஆஃப் த லூப் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க ப்ராப்ளத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஈஸ்ட் வெஸ்ட் பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த ஈஸ்ட் வெஸ்ட் பிளேனில் தான் என்ன இருக்குது, இந்த AB அப்படின்றது இப்போ இங்கே இருக்குது. ஓகேவா, இந்த லூப் வந்து AB இங்கே இருக்குது, A இங்கே Bன்னு வச்சுக்குவோம். ஓகேவா, இந்த லூப் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ரைட். அப்போ வந்து சைட் ஆஃப் த லூப் A ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், which is 10 சென்டிமீட்டர் நம்ம என்னென்னு எழுதுவோம், 0.1 மீட்டர்னு எழுதுவோம். 10 × 10⁻² மீட்டர், அது வந்து 0.1 மீட்டர். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு எத்தனை ஓம் கொடுத்துருக்காங்க, 5 ஓம், 0.5 ஓம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இனிஷியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, 0.10 டெஸ்லா கொடுத்துருக்காங்க. இனிஷியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அது வந்து நம்ம வந்து பி வெக்டார் போட்டு இனிஷியல் போட்டுக்கிறோம், ஈக்குவல் டு அதுக்கு என்னென்னா 0.10 டெஸ்லா. அதுக்கப்புறம் டைம் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க, டைம் இன்டர்வல் வந்து டெல்டா டி, ஷார்ட் டைம் இன்டர்வல். டெல்டா டி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 0.70 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டைமுக்கு லேப்ஸில் ஃபைனல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B வெக்டார் ஃபைனல் ஈக்குவல் டு 0. இப்போ
நம்ம வந்து இந்த கிவன்ல ஃபர்ஸ்ட் எழுதிடணும். இதுக்கு என்ன ஃபார்முலா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த இஎம்எஃப் ஃபார்முலா அப்புறம் பிறகு பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த 5B ஈக்குவல் டு B வெக்டார் டாட் A வெக்டார். இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னோம்னா BA cos θ அப்படின்னு எழுதுவோம். சரி, இப்போ நம்ம ஃபார்முலா நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த பிளேனில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நார்த் ஈஸ்ட் பிளேனில் இருக்குது. நார்த் ஈஸ்ட் பிளேன், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். அப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னும் போது நம்ம இங்கே வரணும். இந்த இடத்துல நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பாருங்க, இங்கே ஒரு கோடு வரையணும் பாருங்க, இந்த டைரக்ஷன் இருக்கும் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். அப்போ இந்த பி வெக்டாருடைய டைரக்ஷன் என்னன்னா நார்த் ஈஸ்ட். இந்த நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இதில் போகுது. அப்போ the angle subtended by this B vector, that is magnetic field, என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் தீட்டா. அந்த தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 45 டிகிரி. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு திருப்பி வருவோம். இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஸோ தட் இந்த பின்னாடி வர ஃபார்முலா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இதை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ராப்ளத்தில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ சின்ன கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு சின்ன அனிமேஷன். ஓகே, ஓகே. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம். இதில் ஏரியா நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னோம்னா சைடு இன்ட்டு சைடு. இப்போ வந்து 0.1 இன்ட்டு 0.1 அது என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா 10⁻⁻² மீட்டர் ஸ்கொயர். ஓகே, 0.1 மீட்டர் இன்ட்டு 0.1 மீட்டர் இந்த லூப்போட ஏரியா, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்ப்போம். இனிஷியலாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன இருக்குது. இப்போ இனிஷியலாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இப்போ மேக் ஃப்ளக்ஸ் இனிஷியலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5B இனிஷியல் அப்படின்னு போட்டுக்கிறோன்னு வச்சுங்களேன், ஈக்குவல் டு B வெக்டார் இனிஷியல் டாட் A வெக்டார். இதுதான் ஃபார்முலா இல்லையா. அப்போ B வெக்டார் என்ன வந்துச்சு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0.10 டெஸ்லா, 0.10 டெஸ்லா. அதுக்கப்புறம் ஏரியா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்ட்டு 10⁻⁻² மீட்டர் ஸ்கொயரு. இது வந்து B வெக்டார் டாட் A வெக்டாரை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, B வெக்டார் டாட் A வெக்டாரை BA cos θ, B தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், இன்ட்டு 10⁻⁻². இது வந்து cos θ. cos θவோட வேல்யூ அப்போ cos 45 டிகிரி அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். cos 45 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னோம்னா 1/√2. இதோட வேல்யூ என்னன்னா 1/√2. அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்னா 0.10 இன்ட்டு 10⁻⁻² டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இது என்னன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, இனிஷியல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து பீன் போடுறேன், இனிஷியல்ன்றதுக்காக ஐஎன்னு இங்கே போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஃபைனல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபைனல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், 5B போடுறேன், எஃப்னு போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு இதே ஃபார்முலா தான் நான் அப்ளை பண்ணுவேன். எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவேன், 5B ஈக்குவல் டு B வெக்டார் டாட் A வெக்டார். அதை நம்ம எப்படி எழுதுவோம், BA cos θ. B வந்து இங்கே என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைனலாக என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க, 0 ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் வந்து 0, B வந்து 0 ஆயிடுச்சுன்னா ஃபைனல் மேக்னெட்டிக் ஃபீல்டு 5B ஃபைனல் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னோம்னா 0 ஆகிடும். ஸோ ஐ ஹோப் யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்றது இந்த இனிஷியலாக இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கும் ஃபைனலாக இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸை தான் நான் என்ன பண்ண போகிறேன், சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டெல்டா 5B
ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக இனிஷியலாக பார்க்க போனோம்னா நமக்கு என்ன வந்துடுது இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம் 10 power 0.10 into 10 to the power minus 2 is nothing but 10 power minus 1 into 10 to the power minus 2 divided by square root 2. 10 power minus 1 into 10 power minus 2 ஆயிடும் 10 power minus 3 ஆயிடும். ஸோ அப்போ நாங்கள் என்ன போட்டுக்கலாம் 10 power minus 3 divided by square root of 2 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா induced EMF நம்ம எதில் கடிப்போம் எப்சிலான் equal to modulus of del phi b divided by delta t. ஸோ இந்த del phi b modulus of del phi b நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா 10 power minus 3 divided by square root of 2 இந்த இடத்துல delta t இந்த delta t நான் இங்கே போட்டுக்கிறேன். அந்த delta t ஓட வேல்யூ என்னன்னா 0.7 செகண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து கால்குலேஷன் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து ஈஸியான மெத்தடு தான். இதோட வேல்யூ என்ன 10 power minus 3 divided by 1.414 ஸ்கொயர் ரூட் 2 ஓட வேல்யூ என்னன்னா 1.414 into 0.7 equal to இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 power minus 3 divided by நமக்கு என்ன கிடைக்குது 0.98 அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன் 9898 கிடைக்கும். 0.7 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.9898 கிடைக்கும். இந்த 0.9898ன்றது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1. ஆல்மோஸ்ட் 0.98ன்றது இந்த 9 வந்து இங்கே 1 ஆட் பண்ணிங்கன்னா 0.99 ஆல்மோஸ்ட் 1. ஸோ அதனால் ஐ கேன் ரைட் இட் அஸ் ஈக்குவல் டு 10 power minus 3 divided by 1 equal to 10 power minus 3 volt அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ லெட் மீ shrink it. ஓகே, இப்போ எனக்கு எப்சிலானோட வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா எப்சிலான் ஈக்குவல் டு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா 10 power minus 3 வோல்ட்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு வச்சுங்களேன். அதாவது வந்து 10 power minus 3 வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் எப்சிலான் ஈக்குவல் டு அதை வந்து மில்லின்னு போட்டுவோம். 10 power minus 3 என்ன பண்ணுவோம் மில்லி. அப்போ 1 மில்லி வோல்ட். ஓகே, அதாவது 1 into 10 to the power minus 3 வோல்ட் ஈக்குவல் டு 1 மில்லி வோல்ட். ஸோ இந்த இன்டியூஸ்ட் EMF ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்டியூஸ்டு கரண்ட் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், நமக்கு இதில் எடுத்துங்க ஓம்ஸ்லாவே எடுத்துங்க V equal to IRன்னு சொல்லுவோம். இங்கே வந்து இன்டியூஸ்டு EMF வந்து நம்ம வந்து எப்சிலான் எடுத்துக்கிறோம். அப்போ I equal to current, induced current நம்ம என்ன எடுத்துக்கோம் I equal to epsilon divided by R. அப்போ equal to எப்சிலான் நம்ம என்ன பார்த்தோம் 1 into 10 to the power minus 3 வோல்ட்னு பார்த்தோம். 1 into 10 to the power minus 3 வோல்ட்டு டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம் 0.5 ஓம்னு பார்த்தோம். அப்போ 0.5 ஓம் வந்து கிவனு 0.5. அப்போ இதில் ஆக்சுவலாக இந்த மாதிரி வரும்போது நீங்கள் மென்டலாகவே கால்குலேட் பண்ணிக்கலாம். 1 divided by 0.5 வந்தாலே அதோட ரிசல்ட் என்னன்னா 2. 1 divided by 0.5 equal to 2. அப்போ ஈக்குவல் டு அப்போ என்ன பண்ணுறோம் 2 into இந்த 10 to the power minus 3 அப்படியே இருக்கு இல்லையா into 10 to the power minus 3 என்ன வந்துடும் கரண்ட்ன்றும் போது நமக்கு என்ன வந்துடும் யூனிட் என்ன வந்துடும் ஆம்பியர். சார் இந்த வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா 2 மில்லி ஆம்பியர். ஸோ திஸ் இஸ் த இன்டியூஸ்டு கரண்ட். அப்போ I equal to உங்களுக்கு 2 மில்லி ஆம்பியர் வந்து கொடுத்து. ஸோ இன்டியூஸ்டு EMF is 1 millivolt. Epsilon equal to 1 millivolt. Induced current I equal to 2 milliampere. This is the answer. கொஞ்சம் குயிக்காக சம்மப் பண்ணிடலாமா? ஆக்சுவலாக நமக்கு வந்து இன்டியூஸ்டு EMF-உம் உங்களுக்கு இன்டியூஸ்டு கரண்ட்டும் தான் கேட்குறாங்க. இன்டியூஸ்டு EMF கண்டுபிடிக்கணுனாலே உங்களுக்கு டெஃபினிஷன் படி உங்களுக்கு தெரியும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்றது தெரியும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்றது 5B. அப்போ நம்ம 5Bக்கு இருக்கிற ஃபார்முலாவை நம்ம அங்கே போட்டுக்கிறோம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் இன்டியூஸ்டு EMF போது எப்சிலான் அங்கே எடுத்துக்கிறோம். எப்சிலான் ஈக்குவல் டு இங்கே வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை டைம். அதுதான் வந்து இன்டியூஸ்டு EMF கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா.
இது வந்து I ஈக்குவல் டு V பை ஆர் நம்ம வந்து ஓம்ஸ் லெவல்லேருந்து நம்ம எடுத்துப்போம். இது வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃப்ன்றது நம்ம வந்து இங்கே வந்து எப்சிலான்றதுல நம்ம குறிக்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை கிளியராக இருங்க. ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ. A circular coil of radius 10 cm, 500 turns, and resistance 2 ohm is placed with its plane perpendicular to the horizontal component of Earth's magnetic field. It is rotated about its vertical diameter through 180 degree in 0.25 seconds. Estimate the magnitudes of the EMF and the current induced in the coil. Horizontal component of the Earth's magnetic field at the place is 3.0 into 10 to the power minus 5 Tesla. எர்த் வந்து ஒரு மேக்னெட்ன்றதுனால அதுக்கு என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். எர்த் ஹஸ் காட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுக்கு 2 காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னா, ஒன் இஸ் ஹரிசாண்டல் காம்போனன்ட் அண்ட் another one is வெர்டிகல் காம்போனன்ட். நம்ம ப்ராப்ளத்தில் எப்போதுமே நம்ம டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளத்தில் எப்போதுமே ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ நமக்கு பி வெக்டார் எது அப்படின்னு சொன்னால் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ப்ராப்ளத்தில் அதனோட வேல்யூவிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 2 விஷயம் தெரியணும். இவங்க கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்டியூஸ்டு இஎம்எஃப். அவங்க கேட்குறது வந்து மேக்னிடியூட்ஸ் ஆஃப் த இஎம்எஃப், இன்டியூஸ்டு இஎம்எஃப் அண்ட் இன்டியூஸ்டு கரண்ட். இதான் நமக்கு கேட்குறாங்க. இவங்க காயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா, சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம வந்து சர்க்குலர் ஷேப் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம வந்து இமேஜினேஷன் நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம். காயிலுக்கும் லூப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டேர்னாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அது லூப். அதே வந்து நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இது என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா காயில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் த காயில். ஓகே, இது வந்து சொலினாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ இந்த காயில் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, அது வந்து ஸ்கொயர் ஷேப்பா சர்க்குலர் ஷேப்பா, அதெல்லாம் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து காயிலாக இருந்ததுன்னா அதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன, அதனுடைய ரேடியஸ் என்ன அப்படின்றது நம்ம உடனே டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். காயில் இஸ் கண்டக்டர் இல்லையா? இப்போ அந்த கண்டக்டர்னா அதுக்கு நிச்சயமாக என்ன இருக்கும், அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸு இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த காயிலுக்கு நிச்சயமாக என்ன இருக்கும், ஏரியா இருக்கும். இந்த ஏரியாவுக்கும் பிளேனுக்கும் என்ன வித்தியாசம், இந்த காயில் வந்து எந்த பிளேனில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அசிம் தட் இட் இஸ் XY பிளேனில் இருக்குது. அதாவது பிளேன் ஆஃப் த பேப்பர், பிளேன் ஆஃப் த ஸ்க்ரீன் அப்படின்னு நீங்கள் வச்சுங்க. அப்போ இந்த காயிலுடைய ஏரியா வெக்டார் என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், பாயிண்டிங் அவுட்வர்ட், ஏ வெக்டார். இப்போ ஏ வெக்டார்ன்றது நமக்கு வந்து பாயிண்டிங் அவுட்வர்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்ப்போமே. இவங்க என்ன இந்த ப்ராப்ளத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா இஸ் பிளேஸ்டு வித் இட்ஸ் பிளேன் பர்பெண்டிகுலர் டு த ஹரிசாண்டல். அப்போ அந்த காயிலை வந்து இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக வச்சுருக்காங்க இருக்குது. அப்படின்னா ஏரியா வெக்டார் என்ன இருக்குது, பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு BH என்னவா இருக்கு, இந்த பிளேனுக்கு என்னவா இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப ரெண்டுமே என்னவா இருக்குது, பேரலலா இருக்குது. எதுவும் பேரலா இருக்கு, ஏரியா வெக்டாரும் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்னவா இருக்கு, பேரலாவோ அல்லது ஆன்டி பேரலாவோ இருக்கு. அப்படின்னா
the angle subtended by these a vector and bh vector என்ன அப்படின்னு சொன்னோம்னா parallel இருந்தா நம்ம வந்து 0 டிகிரி பார்த்தோம், ஆன்டி parallel இருந்தா நம்ம என்ன பார்த்தோம் 180 டிகிரி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இது ரெண்டும் பேரலா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து இதுல வந்து என்ன இருக்கு, ஆங்கிள் சப்டெண்டட் பை தீட்டா என்ன இருக்கும், ஈக்குவல் டு 0 டிகிரி. இந்த ஆங்கிள் தீட்டான்றது எதுக்குன்றதை நான் திருப்பி மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த காயில் இருக்கு இல்லையா, இந்த காயில் வந்து இந்த காயிலுக்கு வந்து ஏரியா வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இட்ஸ் பாயிண்டிங் பெர்பெண்டிகுலர்லி அவுட்வர்ட். ஓகே, நார்மல் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த horizontal component of Earth's magnetic field எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இதுக்கு என்னவா இருக்கு, இந்த பிளேனுக்கு என்னவா இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்குது. அப்ப ஏவும் பெர்பெண்டிகுலரா இருக்கு, ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்ன இருக்குது, இந்த பிளேனுக்கு என்னவா இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப ஏவும் பிஹெச் என்னவா இருக்கு, பேரலா இருக்கு. ஹென்ஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ இந்த விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த காயில் என்ன பண்றாங்க, ரொட்டேட்டட் அபவுட் இட்ஸ் வெர்டிகல் டயாமீட்டர். இப்போ வந்து இது வந்து வெர்டிகல் டயாமீட்டர் இப்படி வச்சிருக்கோம், இது வந்து ரொட்டேட் பண்றாங்க. சப்போஸ் இந்த இடத்துல பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட் பீன்றோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெர்டிகல் எவ்வளவு கொண்டு ரொட்டேட் பண்றாங்க பாருங்க, 180 டிகிரி ரொட்டேட் பண்றாங்க. அப்போ இந்த பாயிண்ட் பி என்ன பண்ணும், இதை ரொட்டேட் பண்ணா இந்த பாயிண்ட் பி வந்து இங்க வரும். ஓகே, இந்த காயில் வந்து 180 டிகிரி அபவுட் இட்ஸ் டயாமீட்டர்ல ரொட்டேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இதை நீங்க வந்து விஷுவலா புரிஞ்சுக்கணும். அந்த ரொட்டேட் பண்ற டைம் இன்டர்வல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா 0.25 செகண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ராப்ளத்துல இருந்து கிவன்லாம் எழுதிக்குவோம். ரேடியஸ் ஆஃப் த காயில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர்ன்றது 0.1 மீட்டர். ஓகே, அதுக்கடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில் n ஈக்குவல் டு 500. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில், ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 2 ohms கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வந்து horizontal component of Earth's magnetic field அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அப்போ BH வெக்டார் அப்படின்னு எழுதிக்கிறேன். BH வெக்டார் ஈக்குவல் டு 3 into 10 to the power -5 டெஸ்லா. நான் இன்டியூஸ்டு EMF கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இனிஷியல் ஃப்ளக்ஸ் த்ரூ த காயிலை ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இனிஷியல் ஃப்ளக்ஸ் த்ரூ த காயில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா 5B இனிஷியல் ஈக்குவல் டு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா, B வெக்டார். இந்த இடத்துல நம்ம ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் BH வெக்டார் டாட் A வெக்டார். இந்த A வந்து ஏரியா ஆஃப் த காயில். நம்ம வந்து எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம வந்து இது வந்து சர்க்குலர் காயில் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், BH வெக்டார் நமக்கு வந்து இதையே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் BH வெக்டார் டாட் A வெக்டார் ஈக்குவல் டு BH A cos தீட்டா. இப்போ இந்த தீட்டா தான் நம்ம இவ்வளவு வேணும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம். இந்த தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 0 டிகிரி. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா எர்த்தோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டாரும் என்னவா இருக்கு, பேரலா இருக்கு. அப்ப ரெண்டுமே என்ன ஆங்கிள், ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் என்னன்னா 0. அப்ப cos 0 டிகிரி இங்க வந்துடும். அப்ப இந்த இடத்துல 5B இனிஷியல் நான் வந்துடும். ஓகே, இப்போ 5B இனிஷியல் ஈக்குவல் டு இந்த BHோட வேல்யூ என்ன அப்படின்னோம்னா அவங்க நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்காங்க, அவங்க ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க 3 into 10 to the power -5. ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஏரியா ஆஃப் சர்க்குலர் காயில்ன்றதுனால πr².
அப்போ நான் இங்கே என்ன போட்டுக்கிறேன், இன்ட்டு நான் என்ன போட்டுக்கிறேன், பை போட்டுக்கிறேன். ஆர் ஸ்கொயர், ஆருடைய வேல்யூ என்னன்னா 0.1 மீட்டர். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 0.1 the whole ஸ்கொயர். இப்போ எனக்கு இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும், இன்ட்டு இதை விட்டுட்டோம் பாருங்க, காஸ் தீட்டா விட்டோம் பாருங்க. ஓகே, இது வந்து பி, இது வந்து ஏரியா. இப்போ காஸ் தீட்டா, காசு தீட்டாவுக்கு என்ன பண்ணுறோம், 0 டிகிரி போட்டுக்கிறேன். ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். ஈக்குவல் டு இப்போ என்ன வரும், காஸ் 0வோட வேல்யூ என்ன வரும், 1 வரும். அப்போ மீதி என்ன வரும், 3 இன்ட்டு 10 பவர் -5 இன்ட்டு பை. இந்த 10 இந்த 0.1 ஹோல் ஸ்கொயரை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னோம்னா 10 பவர் -2ன்னு எழுதலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த காஸ் 0 தான் நம்ம வந்து 1ன்னு நம்ம பார்த்துட்டோம், அதனோட வேல்யூ வந்து 1ன்னு பார்த்துட்டோம். இப்போ ஈக்குவல் டு 3 இன்ட்டு பை. இந்த 10 பவர் 5 -5 10 பவர் -2 சேர்ந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா இன்ட்டு 10 பவர் -7 வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அது மாதிரி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 5b, அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இனிஷியல் ஈக்குவல் டு 3 பை 10 பவர் -7 வெபர். ஸோ இதை எடுத்து வச்சுங்க. இப்போ நான் வந்து இனிஷியல் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காயில் என்ன பண்ணுறோம், 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு நான் என்ன டைம் எடுத்துக்கிறேன், 0.25 செகண்ட்ஸில் எடுத்துக்கிறேன். அதை அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது அது என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருக்கும். அப்போ அது வந்து ஃபைனல். லெட் மீ 5b ஃபைனல் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னோம்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, BA காஸ் தீட்டா. இந்த தீட்டாவோட வேல்யூ இங்கே என்ன வரும்னா 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுனால BA காஸ் 180. காஸ் 180யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னோம்னா -1. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், இங்கே பியோட வேல்யூ தான் நம்ம இங்கே ஏற்கனவே போட்டிருக்கோம், 3 பை இன்ட்டு 10 to the power -7. அதை அப்படியே நம்ம இங்கே போட போகிறோம், அந்த மைனஸ் மட்டும்தான் வருது. அப்போ -3 பை இன்ட்டு 10 பவர் -7 வெபர். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், the final magnetic flux 5b final equal to -3 pi into 10 to the power -7 வெபர். இப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன பண்ணால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ டெல்டா 5b, தட் இஸ் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு மைனஸ் ஃபைனல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. அப்போ இங்கே இனிஷியல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்ம என்ன பார்த்தோங்க, இந்த இடத்துல 3 பை இன்ட்டு 10 பவர் -7. இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஃபைனல் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபைனல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் -3 பை இன்ட்டு 10 பவர் -7. ஓகே, இஃப் யூ சிம்பிளிஃபை இட் என்ன கிடைக்கும்னா இந்த 3 இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்றதுனால இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்றதுனால ப்ளஸ் ஆகிடும். அப்போ 6 பை இன்ட்டு 10 பவர் -7 வெபர். ஸோ திஸ் இஸ் அ change in magnetic flux. So this is a delta 5b. Delta 5b equal to 6 pi into 10 to the power -7 Weber. Now shall we go to formula for induced EMF? Induced EMF epsilon equal to number of turns in the coil n into delta phi divided by delta t. This is the formula to find out the induced EMF in the coil. Okay, இப்போ நம்ம ஃபார்முலா போட்டோம். இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது தான். இப்போ எப்சிலான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 500 சொல்லியிருக்காங்க. 500 இன்ட்டு நம்ம டெல்டா ஃபை என்னான்னு கண்டுபிடிச்சோம், 6 பை இன்ட்டு 10 to the power -7 பார்த்தோம். அப்போ 6 பை இன்ட்டு 10 பவர் -7 டிவைடட் பை டெல்டா டி டைம் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க, 0.25 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணணும் அப்படின்னு சொன்னோம்னா,
இந்த இடத்துல டினாமினேட்டர் பாருங்களேன், டினாமினேட்டரில் வந்து உங்களுக்கு வந்து 0.25 வருது. அப்போ நம்ம வந்து டினாமினேட்டரை நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். எப்போதுமே ஷார்ட்கட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதாவது 1 டிவைடட் பை, அதாவது 1 டிவைடட் பை 0.25 இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் 4. ஓகே, இதில் என்ன வச்சுக்கணும் நீங்கள். இப்போ சப்போஸ் மேலே வந்து 100 மல்டிப்ளை பண்ணுங்களா, மேலே 100 வரும். இது வந்து 100 இந்த 1 வந்து 100 மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். டிவைடட் பை 25, 100 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 4. அப்போ நீங்கள் இந்த 0.25ன்னு டினாமினேட்டரில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1 டிவைட் பை 0.25 ஈக்குவல் டு 4 அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்போ இங்கே 500 இன்ட்டு 6π இன்ட்டு இங்கே என்ன வரும் 10 பவர் -7 இன்ட்டு 4. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எப்படின்னா 4 இன்ட்டு 500 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து 2000 வந்துடும். அப்போ 2000 இன்ட்டு 6π, 6π இன்ட்டு 10 to the power -7. இந்த 6 2ஆல் மல்டிப்ளை பண்ண எனக்கு 12,000 வந்துடும். ஓகேவா, 12,000 π இன்ட்டு 10 power -7. இது எப்படி எழுதலாம் அப்படின்னோம்னா 1.2 இன்ட்டு 10 power 4ன்னு எழுதலாம். 12,000 இன்ட்டு π இன்ட்டு 10 power -7. இந்த 10 power 4ம் இந்த 10 power -7ம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா இன்ட்டு 10 power -3 ஆகிடும். ஓகேவா, இப்போ மீதி லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, 1.2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 1.2 π. ஸோ பையோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், 3.14 தெரியும். அப்போ 1.2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 10 power -3. இப்போ இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணோம், இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னோம்னா நமக்கு வந்து 3.768 கிடைக்குது. இது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. இன்ட்டு 10 power -3. ஸோ எப்சிலான் ஈக்குவல் டு, அதாவது இன்டியூஸ்டு EMF ஈக்குவல் டு 3.768 இன்ட்டு 10 to the power -3 வோல்ட். இது வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 3.8 இன்ட்டு 10 power -3 வோல்ட்டை நம்ம என்ன எழுதுவோம், இந்த 10 power -3 வந்தாலே நம்ம என்ன எழுதுவோம், மில்லி வோல்ட்னு எழுதுவோம். அப்போ 3.8 மில்லி வோல்ட், தட் இஸ் த இன்டியூஸ்டு EMF. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இன்டியூஸ்டு கரண்ட். இன்டியூஸ்டு கரண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னோம்னா I ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை R ஈக்குவல் டு நமக்கு எப்சிலான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 3.8 இன்ட்டு 10 to the power -3 வோல்ட் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 ohms கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3.8ல் ஆஃப் என்ன வரும் அப்படின்னோம்னா 1.9. அதாவது 3.8 பை 2ன்றது உனக்கு சிம்பிளிஃபை பண்ணால் 1.9 இன்ட்டு 10 to the power -3. இது வந்து கரண்ட்ன்றதுனால யூனிட் என்னன்னா ஆம்பியர். ஸோ இன்டியூஸ்டு கரண்ட் ஈக்குவல் டு 1.9 இன்ட்டு 10 to the power -3 ஆம்பியர். அல்லது அதை அப்படியே இதெல்லாம் 1.9 மில்லி ஆம்பியர். ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட். ஸோ இன்டியூஸ்டு EMF இஸ் 3.8 millivolt and induced current is 1.9 milliampere. In this problem, figure 6.7, figure 6.7 shows planar loops of different shapes moving out of or into a region of magnetic field which is directed normal to the plane of the loop away from the reader. Determine the direction of induced current in each loop using Lenz's law. இந்த ப்ராப்ளத்தில் இவங்க வந்து 3 பிளேனார் லூப் சொல்கிறாங்க. 1,
2, 3. இந்த 3 பிளானர் லூப்புமே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. ஒன்று வந்து ரெக்டாங்கிளில் இருக்குது, ஒன்று ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ஒன்று வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. இந்த 3 பிளானருமே ஒன்று இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது இங்கே இன்ட்டு மார்க் போட்டிருக்காங்களா, அந்த கிராஸ். இந்த கிராஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு குறிக்குது. அப்போ இந்த ரீஜியனில் என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த கிராஸ் போட்டாலே உங்களுக்கு என்ன நீங்கள் அசீவ் பண்ணிங்கன்னா, the magnetic field is perpendicular to the plane, அதாவது இந்த plane of the screen அல்லது plane of the paper, நீங்கள் நோட்புக்கில் எழுதும்போது plane of the paper அதுக்கு perpendicular. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரீஜனுக்குள்ள இந்த பிளேனார் லூப், அதாவது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறது உள்ளே வருது. இது என்ன பண்ணுது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து வெளியில் போகுது. இதுவும் என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த டைரக்ஷனில் வெளியில் போகுது. சரி, இப்போ இது வந்து ஒரு லூப் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சிங்கிள் டர்ன் தான் இருக்கும். அப்போ இது மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே என்ட்ராகுதுன்னு போது தேர் வில் பி சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. அப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருந்தால் என்ன பண்ணோம், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி இஎம்எஃப் என்ன பண்ணோம், இந்த லூப்பில் என்ன பண்ணோம், இன்டியூஸ் ஆகும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணால் அங்கே ஒரு கரண்ட் வரும். அப்போ அந்த கரண்ட் வந்து எப்படி இருக்கும், எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றது தான் அவங்க உங்ககிட்ட நம்ம வந்து கேட்குறாங்க. இதுக்கு நம்ம வந்து என்ன லா வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா லென்ஸ் லா. லென்ஸ் லாவை யூஸ் பண்ணி இந்த லூப்பில் இது உள்ளே என்ட்ராகும்போது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகும்போது எந்த டைரக்ஷனில் இன்டியூஸ்டு கரண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம லென்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நம்ம லென்ஸ் லா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். த பொலாரிட்டி ஆஃப் த இன்டியூஸ்டு இஎம்எஃப். உங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்போ வந்து இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு காயில் எடுத்துக்கிறோமே, நம்ம இது வரைக்கும் காயில் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அந்த காயிலில் எப்போ வந்து இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகிருக்கும், அந்த காயிலில் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணால் இஎம்எஃப் என்ன பண்ணால் அந்த காயிலில் இன்டியூஸ் ஆகிருக்கும். அந்த இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃபோட பொலாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இங்கே லென்ஸ் லாவில் நம்ம பார்க்குறோம். இஸ் சச் தட் இட் ப்ரொடியூசஸ் எ கரண்ட், ஓகே, which opposes the change in magnetic flux that produced it. அப்போ ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போ அந்த இஎம்எஃப் வந்து அந்த காயிலில் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் எ கரண்ட். அந்த கரண்ட் என்ன பண்ணோம், எதை அப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா எது அது உருவாக காரணமாக இருந்ததோ, அதாவது சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, அதுதான் அது உருவாக காரணம், அதையே என்ன பண்ணோம், அப்போஸ் பண்ணோம். இதுதான் லென்ஸ் லா. லென்ஸ் லா ஒன்றும் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு சர்க்குலர் லூப். இந்த நோ யூ ஃபர்கெட் அபவுட் திஸ் டைரக்ஷன். இந்த ஏரோ மார்க்கை இப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த சர்க்குலர் லூப் அது இட் இஸ் மேட் அப் ஆஃப் எ கண்டக்டர். ஒரு ஒயராக இருக்கலாம், காப்பர் ஒயராக இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அப்போ என்ன இருக்கும், சவுத் போல் இருக்கும். ஓகேவா, இந்த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட், இந்த பார் மேக்னெட்டில் நார்த் போல் என்ன பண்ணுது, அப்ரோச் பண்ணுது. எதை அப்ரோச் பண்ணுதுன்னா இந்த சென்டர் ஆஃப் த காயில் என்ன பண்ணுது, பர்பெண்டிகுலராக என்ன பண்ணுது, அப்ரோச் பண்ணி வருது. கிளியர் ஆர் நாட்? ஸோ இது வந்து ஒரு பிளேனில் இருக்குது. இந்த பார் மேக்னெட்டில் நார்த் போல் ஃபேஸிங் என்ன பண்ணுது, இதை வந்து பர்பெண்டிகுலராக என்ன பண்ணுது, அப்ரோச் பண்ணுது. அப்ரோச் பண்ணும்போது தேர் வில் பி சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டியூசஸ் எ கரண்ட் இன் த லூப். அது எந்த டைரக்ஷனில் ஒரு கரண்ட்டை வந்து அந்த லூப்பில் கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கொடுக்குது. அப்போ இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த கரண்ட்டு தான் என்ன பண்ணுது, இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. அப்படின்னா
இங்கே வர்றது வந்து ஒரு மேக்னெட். இது மூவ்மெண்ட்டால தான் என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் என்ன இருக்குது, சேஞ்ச் ஆகுது. லென்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இன்டியூஸ் ஆகிற கரண்ட் என்ன பண்ணுது, இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமான இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சர்க்குலர் லூப்பில் போகிற கரண்ட்டை என்னவா பிஹேவ் பண்ணுதுன்னா, நார்த் போல் ஆஃப் ஏ மேக்னெட்டாக பிஹேவ் பண்ணுது. இதனோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டை நார்த் போல் ஆஃப் த மேக்னெட்டாக பிஹேவ் பண்ணுது. அதனால தான் இங்கே என் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு இந்த ஏரோ மார்க் எது கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட். அப்போ இதுவும் நார்த் போல், இங்கே அப்ரோச் ஆகி வர்றதும் நார்த் போல் அப்படின்னும் போது இது என்ன பண்ண, லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். அப்போ இது என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ணுது. ஓகே, அப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் இந்த கரண்ட் உருவாவதுக்கே காரணம். இதுதான் லென்ஸ் லா. ஓகே, இப்போ அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இதே பார் மேக்னெட் தான். இந்த பார் மேக்னெட் என்ன பண்ணுது, இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த காயில். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுது, இதை நோக்கி வரும்போது என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. இங்கே என்ன பண்ணுது, இந்த காயிலிருந்து தூரம் போகுது, இந்த டைரக்ஷனில் போகுது. இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி சர்க்குலர் லூப். அப்போ இதுலேருந்து வெளியில் போகுது அப்படின்னும் போது அப்போ இது என்ன பண்ண, அட்ராக்ட் பண்ணுது. அட்ராக்ட் பண்ணும்போது இதனுடைய, அதாவது இன்டியூஸ்டு கரண்ட் என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இது வெளியில் போகுது அப்படின்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. அப்போஸ் பண்ணுதுன்னு போது இங்கே என்ன பண்ணுது, இன்டியூஸ் ஆகுது. இந்த கரண்ட் இன்டியூஸ் ஆகுறது என்ன டைரக்ஷன்னா, கிளாக் வைஸில் டைரக்ஷன். ஸோ இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே என்ன மேக்னெட் போலாக இருக்குது அப்படின்னோம்னா சவுத்து. மேக்னெட்டிக் போல் என்னன்னா சவுத்து. ஓகே, இந்த சவுத்துக்கு இந்த இடத்துல டைரக்ஷன் இப்படி போடுறோம். இது ஒன்று நம்ம அழகாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறோம் பாருங்கள். இப்போ நார்த்துன்னு போடும்போது நம்ம இப்படி போடுறோம் இல்லையா, அதை இந்த இடத்துல இப்படி வளைச்சி இப்படி ஏரோ மார்க் போட்டுங்க. இப்படி ஏரோ மார்க் போட்டிங்கன்னா இது ஆன்டி கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, இப்போ சவுத் போலாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏரோ மார்க் போட்டுங்க, இது கிளாக் வைஸ். ஓகே, ஸோ இதை நினைவு வச்சிட்டோம்னா நம்ம இதில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ லென்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த illustration இஸ் எ வெரி குட் illustration. ஸோ we have seen the problem in detail. இதில் நம்ம எடுத்துக்கிறது வந்து பிளேனார் லூப் ஏபிசிடி. ஏபிசிடி இந்த பிளேனார் லூப் என்ன பண்ணுது, இங்கேருந்து என்ன பண்ணுது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ரீஜனுக்கு என்ன பண்ணுது, என்ட்ரு ஆகுது. உள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணும், இந்த லூப்பில், இந்த பிளேனார் லூப்பில் என்ன பண்ணும், ஒரு கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும், இந்த இன்டியூஸ் ஆகிற கரண்ட் என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அப்போ அப்போஸ் பண்ணுன்னா அது எந்த டைரக்ஷனில் இருக்கணும், அப்போ இன்டியூஸ் ஆகிற கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருந்தால் அப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ பார்த்தோம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கணும். இப்போ இந்த ஃபேஸ் தான் வந்து உள்ள என்ட்ரு ஆகுது. அப்போ பி சி டி ஏ பி இந்த டைரக்ஷன் தான் என்ன இருக்கும், இன்டியூஸ்டு கரண்ட் இருக்கும். ஓகே, ஸோ த இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் இன் த டைரக்ஷன். நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்டியூஸ்டு கரண்ட் எதில் வரும், பி சி டி ஏ பி. ஓகே, இப்போ நம்ம இந்த செகண்ட் பிளேனார் லூப் எடுத்துக்குவோம். இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் லூப் ஏ டி சி. ஓகே, பிளேனார் லூப் ஏ பி சி. இப்போ இந்த லூப்பில் கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ணுது, இந்த ரீஜன்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ரீஜன்லேருந்து என்ன பண்ணுது, வெளியில் போகுது. அப்போ வெளியில் போகுது அப்படின்னும் போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ இந்த கேஸில் வந்து வெளியிலேருந்து உள்ளே வரும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, அதை அப்போஸ் பண்ணிச்சு இன்டியூஸ்டு கரண்ட். இங்கேருந்து உள்ளேருந்து இது வெளியில் போகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சை இது என்ன பண்ணும்,
அக்கார்டிங் டு லென்ஸ் லா இன்டியூஸ்டு கரண்ட் என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அப்போ அது என்ன பண்ணும், அப்போ வந்து இங்கே வந்து இந்த இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கணும். அப்படின்னா BACB. ஸோ இன்டியூஸ்டு கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா BACB. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளேனார் லூப். பிளேனார் லூப் ABCD. இந்த பிளேனார் லூப் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு இர்ரெகுலர் ABCDன்ற பிளேனார் லூப் வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்கே டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த இந்த பார்ட்லேருந்து என்ன இருக்குன்னா இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. இது வந்து இப்படி மூவ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும்னா அது வந்து என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அப்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ CDAB அக்கார்டிங் டு லென்ஸ் லா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச், அதாவது டிக்ரீஸ் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணுற இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷனாக இருக்கும் CDABC. இது வந்து அப்படியே வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ இன்டியூஸ்டு கரண்ட் CDABC. குட் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பார்ப்போம். டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபார் எட்டி கரண்ட். ஓகே, அதாவது ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அது எட்டி கரண்ட். அதுக்கப்புறம் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபார் லென்ஸ் லா. So we are going to see both demonstration. Example sum 6.5ல சப்டிவிஷன் A இருக்கு, B இருக்கு, Cயும் இருக்கு, Dயும் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் Aவும் Bயும் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் CDக்கு போகலாம். ஓகே, A closed loop is held stationary in the magnetic field between the north and south poles of two permanent magnets held fixed. Can we hope to generate current in the loop by using very strong magnets? ரொம்ப நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்காக வெரி ஸ்ட்ராங் மேக்னெட்ஸ் அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு க்ளோஸ்டு லூப், இட்ஸ் ஏ கண்டக்டர். ஓகே, இஸ் ஹெல்டு ஸ்டேஷ்னரி, அது மூவ் ஆகல. எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பிட்வீன் த நார்த் போல் அண்ட் சவுத் போல். நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் நடுவில் என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்காங்க, இந்த க்ளோஸ்டு லூப் வச்சுருக்காங்க. இந்த க்ளோஸ்டு லூப் என்ன பண்ணல, மூவ் பண்ணலை, ஸ்டேஷ்னரியாக இருக்குது. அப்போ ஸ்டேஷ்னரியாக இருக்குதுன்னும் போது அங்கே சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குமா? எப்போ வந்து நமக்கு வந்து இன்டியூஸ்டு EMF இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்லி when there is a change in magnetic flux. அப்போ இந்த இடத்துல ஸ்டேஷ்னரியாக இந்த காயில் இருக்கும்போது, இந்த க்ளோஸ்ட் லூப் இருக்கும்போது அங்கே என்ன இல்லை, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இல்லை. hence there is no induced EMF, hence there is no induced current. அதனால can we hope to generate a current in the loop by using very strong magnet? எவ்வளோ கோலோஸ் நீங்கள் ஸ்ட்ராங் மேக்னெட் வச்சுருந்தாலும் சரி, அதில் நம்ம என்ன பண்ண முடியாது, கரண்ட் என்ன பண்ண முடியாது, ஜெனரேட் பண்ண முடியாது. ஸோ த ஆன்சர் ஃபார் A is no, because there is no change in magnetic flux. There is no change in magnetic flux.
மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் இருந்தா மட்டும்தான் EMF induce ஆகும், current induce ஆகும். Okay, okay. We shall pass into the next one. A loop moves normal to the constant electric field between the plates of a large capacitor. Is a current induced in the loop when it is only inside the region between the capacitor plates? When it is partially outside the plates of the capacitor, the electric field is normal to the plane of the loop. So this is the sum. In the sum என்ன சொல்றாங்க? Closed loop சொல்லிட்டாங்க, normal to the constant electric field சொல்றாங்க. நம்ம electric field ன்னு பார்த்துட்டோன்னே நம்ம முடிவு பண்ணிடணும் வாய்ப்பே இல்லைன்னு. ஏன்னா a closed loop moves normal to the magnetic fieldனா அங்க வந்து இன்டியூஸ் ஆகும், EMF இன்டியூஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டில் இன்டியூஸ் ஆகாது. பிட்வீன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க இருக்குன்னா பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் எ லார்ஜ் கெப்பாசிட்டர். இஸ் எ கரண்ட் இன்டியூஸ்ட் இன் த லூப்? எப்ப ரெண்டு கேஸ் கேட்குறாங்க. when it is only inside the region between the capacitor plates, when it is partially outside the plates of both capacitor, the electric field is normal to the plane of the loop சொல்லிட்டாங்க. இது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றதுனால இந்த ரெண்டு கேஸ்லுமே என்ன இருக்காது, EMF என்ன பண்ணாது, இன்டியூஸ் ஆகாது. EMF இன்டியூஸ் ஆகலைன்னா இன்டியூஸ்டு கரண்ட்டும் என்ன பண்ணாது, இருக்காது. ஸோ அதனால நீங்கள் நினைவு வச்சுக்கணும், இஃப் தேர் இஸ் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு இருந்தால் அது மட்டும்தான் இன்டியூஸ்டு EMF, இன்டியூஸ்டு கரண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு அதில் இருந்துன்னா அதில் இஃப் தேர் இஸ் சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா அதில் வாய்ப்பே இல்லை, இன்டியூஸ்டு EMFும் இன்டியூஸ்டு கரண்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த ரெண்டு கேஸ்லையுமே என்ன கிடையாது, நம்ம வந்து இன்டியூஸ்டு EMF, இன்டியூஸ்டு கரண்ட்டை வராது. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆன்சர் என்ன சொல்ல போகிறோம், நோ கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு இன் எய்தர் கேஸ். பிக்கு நோ கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு in both cases. Okay. See, a rectangular loop and a circular loop are moving out of a uniform magnetic field region to a field free region with a constant velocity v. In which loop do you expect the induced EMF to be constant during the passage out of the field region? The field is normal to the loops. Okay, இப்போ ரெண்டு லூப் கொடுத்துருக்காங்க இங்க ஃபிகர்ல. ஒரு லூப் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு, இன்னொரு லூப் வந்து சர்க்குலர் ஷேப்ல இருக்கு. ரெண்டு லூப்புமே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து என்ன பண்ணுது, வீன்ற வெலாசிட்டியில என்ன பண்ணுது, மூவ் ஆகுது. எந்த ரீஜனுக்கு மூவ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரீ ரீஜனுங்கள்லாம் என்ன கிடையாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது, அந்த ரீஜனுக்கு நோக்கி இது மூவ் ஆகுது. இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரீ ரீஜனை நோக்கி வித் வெலாசிட்டி வீல மூவ் ஆகுது. அப்போ நிச்சயமாக அங்கே என்ன இருக்கும், சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்துலையுமே என்ன இருக்கும், இன்டியூஸ்டு EMF இருக்கும். இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், in which loop do you expect the induced EMF to be constant அப்படின்னு கேட்குறாங்க during the passage out of the field region. அப்போ induced EMF வந்து எதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த இதில். அப்போ induced EMF கண்டிப்பாக இருக்கும். இந்த ரெண்டு லூப்பில் எந்த லூப்புக்கு வந்து induced EMF கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இந்த லூப் வந்து வெளியில் வருது. இந்த லூப் வெளியில் வரும்போது இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா ஆஃப் த லூப் இருக்கு இல்லையா, அது என்ன இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது யூனிஃபார்மாக இருக்கும். இது இப்படியே வெளியில் வரும்போது இந்த அளவுக்கு வரும், அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வரும், அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வரும். அப்போ இதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இதில் இன்டியூஸ் ஆகிற EMF என்னவா இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இன் ரெக்டாங்குலர் லூப் the induced EMF is a constant. இப்போ நம்ம சர்க்குலர் லூப் எடுத்துக்குவோம். இந்த சர்க்குலர் லூப் என்ன பண்ணுது, அப்படியே என்ன பண்ணுது, மூவ் ஆகி இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரீ ரீஜியனை நோக்கி வருது. அப்போ வரும்போது ஃபர்ஸ்ட் எப்படி வரும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே வந்து நான் வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து
இந்த டிப்பு வந்து இவ்வளோ அளவுக்கு வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அதுக்கு பிறகு இப்படி வரும், அதுக்கு பிறகு இப்படி வரும், இப்படி போகுது இல்லையா? அதனால இந்த ஏரியா என்ன பண்ணுது, கான்ஸ்டன்டா இல்லை. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா என்னவா இல்லை, கான்ஸ்டன்டா இல்லை. அப்ப ஏரியா சேஞ்ச் வந்து கான்ஸ்டன்டா, அதாவது யூனிஃபார்மா இல்லைன்னும் போது இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் என்னவா இருக்காது, கான்ஸ்டன்டா இருக்காது. இதுல சர்க்குலர் லூப்ல. So in case of a rectangular loop, induced EMF is constant. In case of a circular loop, induced EMF is not constant. Some D. Predict the polarity of the capacitor in the situation described by the figure. இப்போ இந்த ஃபிகரை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இதில் 2 பார் மேக்னெட் இருக்கு, 2 பார் மேக்னெட் இருக்கு, நடுவில் ஒரு லூப் இருக்கு. அந்த லூப்போட 2 எண்டில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா parallel plate capacitor இருக்கு. இப்போ ஏன்றது ஒரு பிளேட், பின்றது another plate of the capacitor. இது இப்போ இந்த polarity of the capacitor, இந்த பிளேட்டுடைய polarity, A உடைய polarity-ன்னா B உடைய polarity-ன்னா அப்படின்றத அங்கே கேட்குறாங்க. இப்போ இந்த 2 மேக்னெட், அதாவது இந்த கெப்பாசிட்டர் உள்ள லூப்புக்கு லெஃப்டில் ஒரு பார் மேக்னெட் இருக்கு, ரைட்டில் ஒரு பார் மேக்னெட் இருக்கு. இப்போ லெஃப்டில் இருக்கிற பார் மேக்னெட் அதோடைய நார்த் ஃபேஸ் வந்து எதை அப்ரோச் பண்ணி வருது அப்படின்னு சொன்னோம்னா இந்த காயிலை வந்து என்ன பண்ணுது, அப்ரோச் பண்ணி வருது. இது வந்து லூப்புன்னு சொல்லணும், காயில்னு சொல்லக்கூடாது, லூப்புன்னு சொல்லணும். இந்த லூப்பில் என்ன இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, அதை அப்ரோச் பண்ணி இது வருது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம், இது மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாலே இது வந்து ஒரு கண்டக்டார், இந்த லூப் வந்து ஒரு கண்டக்டார். அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்கும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருந்தால் கரண்ட் என்ன பண்ணிருக்கும், இன்டியூஸ் ஆகிருக்கும். இந்த கரண்ட் எந்த டைரக்ஷனில் இன்டியூஸ் ஆகிருக்குன்னா இந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸுக்கு உருவாகிறதுக்கு காரணம் இது, இதனோட மூவ்மெண்ட் இதை அப்போஸ் பண்ணுற டைரக்ஷனில் இருக்கும். அப்படின்னா இப்போ நார்த் போல் இஸ் அப்ரோச்சிங் அப்படின்னு வருது அப்படின்னம்னா இப்போ இந்த லூப்ல உருவாகிற கரண்டோட டைரக்ஷன் என்ன இருக்கும், கவுண்டர் கிளாக் வைஸ். இந்த கவுண்டர் கிளாக் வைஸ் என்ன பண்ணும், இந்த இன்டியூஸ்டு கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த இன்டியூஸ்டு கரண்ட் என்ன பண்ணும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்ன பண்ணும், இந்த பார் மேக்னெட்லேருந்து இந்த நார்த் போல்லேருந்து வர்றது என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ லைக் போல் தான் என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும், அதாவது ரிப்பல் ஆகும். அப்படின்னா இது வந்து இந்த இன்டியூஸ் பண்ண கரண்ட்டுடைய டைரக்ஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்கணும். எந்த சைட்லேருந்து பார்க்கும்போதுன்னா இந்த பார் மேக்னெட் சைட்லேருந்து அப்சர்வர் பார்க்கும்போது இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஏன் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இந்த கரண்ட் இன்டியூஸ் ஆகணும், இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த இன்டியூஸ் ஆகிற கரண்ட்டுக்கு என்ன பண்ணும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதை வந்து இதுலேருந்து வர மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து என்ன பண்ணணும், அப்போஸ் பண்ணுறதா இருக்கணும். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நார்த் போல்லேருந்து வர மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கணும். ஸோ நார்த் போல்லேருந்து வர மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இங்கே பாருங்க, இந்த இடத்துல என்ன டைரக்ஷன் போட்டிருக்கோம்னா ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ். இது வேற மரக்கில் இங்கே போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது நமக்கு ஏவிலிருந்து என்ன பண்ணுது, கரண்ட் வந்து பிக்கு போகிற மாதிரி இருக்கு. அப்போ A is higher potential, B is lower potential. அப்போ ஹையர் பொட்டன்ஷியலுக்கு என்ன பொலாரிட்டி அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நம்ம என்ன பொலாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம்னா பாசிட்டிவ். லோயர் பொட்டன்ஷியலுக்கு என்ன பொலாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம்னா நெகட்டிவ். ஸோ இந்த parallel plate கெப்பாசிட்டரில் polarity of, let me take polarity of plate A வந்து
positive potential. Polarity of B என்ன இருக்கும் negative. So you should keep remember current always from higher potential to lower potential. Higher potential நம்ம என்ன சொல்லுவோம் positive சொல்லுவோம், lower potential என்ன சொல்லுவோம் நம்ம negative சொல்லுவோம். So இது வந்து anti clockwise directionல current induce ஆயிருக்கிறதுனால A வந்து positive, B வந்து negative. Good. A metallic rod of 1 meter length is rotated with a frequency of 50 revolutions per second, with one end hinged at the center and the other end at the circumference of a circular metallic ring of radius 1 meter about an axis passing through the center and perpendicular to the plane of the ring. A constant and uniform magnetic field of 1 Tesla parallel to the axis is present everywhere. What is the EMF between the center and the metallic ring? So the problem is very clear. இதில் இங்கே இந்த படத்தில் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இன்டூ மார்க் அதாவது கிராஸ் மார்க் இருந்தாலே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர்ன்றது தெரியும், அல்லது உங்களுக்கு இதில் பார்க்கும்போது பிளேன் ஆஃப் த ஸ்க்ரீன். ஓகே, ஸோ அப்போ இந்த ரீஜியன் பூரா என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இதை வந்து ஒரு மெட்டாலிக் ரிங்குன்னு சொல்கிறாங்க. மெட்டாலிக் ரிங்குன்னா கண்டக்டார். ஓகே, இந்த மெட்டாலிக் ரிங்குக்கு என்ன இருக்குது, ஒரு சென்டர் இருக்குது. அந்த சென்டர் வந்து ஓ. அப்போ இதனோட ரேடியஸ் என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக 1 மீட்டர் லென்த் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த ராடோட ரேடியஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா 1 மீட்டர். சரி, இது வந்து இந்த ராடு என்ன பண்ணுது, இந்த ராடுக்கு வந்து 2 எண்டு இருக்கும் இல்லையா. ஒரு எண்டு எங்கே இருக்குது, டச் ஆகிருக்குன்னா இந்த மெட்டாலிக் ரிங்கில் டச் ஆகிருக்கு. இன்னும் 2 என்ன பண்ணியிருக்கு, ஃபிக்ஸடாக அங்கே சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த ராட் இஸ் ஃப்ரீ டு ரொட்டேட் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ். ஆக்சிஸ்ன்றது இந்த இடத்துல, இந்த ஹிஞ்சாக இருக்கிற இடத்துல பர்பெண்டிகுலராக வரும், மேலேருந்து பர்பெண்டிகுலராக வருது, இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அதுதான், அதுக்கு தான் பேரலல். எது பேரலல்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஆக்சிஸ்க்கு என்னவாக இருக்கும், பேரலாக இருக்கும். ஓகே, போத் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த ராட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் பேரலல் அண்ட் போத் ஆர் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துட்டோம். வாட் இஸ் த இஎம்எஃப் பிட்வீன் த சென்டர் அண்ட் த மெட்டாலிக் ரிங்? ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது 2 இடத்துல பாயிண்ட்லேருந்து தான் டிஃபரன்ஸ், 2 பாயிண்ட்டுக்கு இடையில தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், டிஃபரன்ஸ் காமிக்க முடியும். அப்போ அவங்க கேட்குற கேள்வி பாருங்க, வாட் இஸ் த இஎம்எஃப் பிட்வீன் த சென்டர் அண்ட் மெட்டாலிக் ரிங்? அப்போ இந்த சென்டருக்கும் இந்த மெட்டாலிக் ரிங்குக்கும் இடையில என்ன இஎம்எஃப் இருக்குது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து எப்போதுமே இது வந்து ஒரு மெட்டாலிக் ராடு, இது வந்து ஒரு கண்டக்டரோட டச் ஆகிருக்கு. இது வந்து ஒரு இதில் வந்து பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் பண்ணுது. அப்போ இது மோஷனில் இருக்குது அப்படின்னா நமக்கு உடனே வாட் இஸ் த இஎம்எஃப்னு கேட்டாங்கன்னா உடனே நமக்கு தெரிய வேண்டியது மோஷனல் இஎம்எஃப் எப்சிலான் ஈக்குவல் டு BLV. டக்குன்னு இது நமக்கு நினைவுக்கு வரணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு லென்த் என்னன்னு இங்கே இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எது ரொட்டேஷன் ஆகுது, எந்த கண்டக்டர் ரொட்டேஷன் ஆகுதுன்னா ஆர்ன்றது, அது வந்து ராடு, அது வந்து கேபிட்டல் லெட்டர் ஆர்ன்றது நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆக வேண்டிய ஃபார்முலா இது தான். இப்போ இந்த ப்ராப்ளமில் கிவன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை செஞ்சிடணும். the metallic rod of 1 meter length ன்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ length of the rod R equal to 1 meter அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதனோட frequency of rotation
frequency of rotation நம்ம வந்து mu அப்படின்னு போடுவோம் frequency-ய equal to 50 revolution per second. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 1 டெஸ்லா. ஓகே, இதெல்லாம் வந்து இவங்க புக்கில் வந்து நம்ம ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் ஓவுக்கும் இந்த கியூவுக்கும் இடையில என்ன இஎம்எஃப் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லென்த் ஆஃப் த ராட் வந்து இங்கே வந்து ஆர்னு இருக்குது. நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சின்ன எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த லென்த்தில் ஒரு சின்ன எலமெண்ட், அந்த எலமெண்ட்டோட லென்த் வந்து டிஆர்னு வச்சுக்கிறேன். இந்த டிஆர் வந்து இந்த ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 600 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன எலமெண்ட்டுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணலாம், ஓவிலேருந்து நான் என்ன பண்ணலாம், ஒட்டுமொத்த லென்த் ஆருக்கு நான் என்ன பண்ணலாம், இன்டகிரேட் பண்ணி நான் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னோம்னா இன்டகிரல் டி எப்சிலான் ஈக்குவல் டு integral 0 to r total length of the conductor b v dr. நான் எலிமெண்ட் வந்து dr தான் எடுத்திருக்கேன். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா v is nothing but linear velocity, v equal to r times angular speed. இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், integral 0 to r b r omega dr. இதில் இந்த பியும் ஒமேகாவும் கான்ஸ்டன்ட். அப்போ அதை நான் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும், டி எப்சிலான் என்ன ஆகிடும், இன்டகிரல் டி எப்சிலான் என்ன ஆகிடும்னா எப்சிலான். ஏன்னா இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் இஸ் த இன்வெர்ஸ் ப்ராசஸ். உங்களுக்கு ஃபார்முலா படி என்ன வரும்னா இன்டகிரல் டி எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான். ஓகே, இப்போ நான் ஒன்று இதை கிளியராக எப்சிலான் ஈக்குவல் டு இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பியும் ஒமேகாவும் கான்ஸ்டன்ட் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம், பி இன்ட்டு ஒமேகா. இப்போ இங்கே என்ன இருக்குது, 0 to r, இங்கே என்ன இருக்குன்னா ஆர் டிஆர். இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணணும். இப்போ வந்து சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருப்பீங்க, அவங்களுக்காக இப்போ நான் வந்து இந்த சின்ன விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன், இந்த ஃபார்முலாவை சொல்கிறேன். எப்போதுமே இந்த இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1 இதுக்கு ஆன்சர் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் பவர் என்ன இருக்குது, 1 இருக்குன்னு அர்த்தம், அது போடலனாலும் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ n-க்கு வந்து 1, அப்போ இங்கே +1, அப்போ எக்ஸ் பவர் 2 டிவைடட் பை 2. ஸோ இன்டகரல் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இப்போ நம்ம எக்ஸுக்கு பற்றி நம்ம என்ன எடுத்துருக்கிறோம் அப்படின்னோம்னா இங்கே நம்ம ஆர் எடுத்துருக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன வரும்னா இன்டகரல் ஆர் டிஆருக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆர் பவர் n+1 டிவைடட் பை n+1 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவை ஈக்குவல் டு பி ஒமேகா. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 லிமிட் என்னன்னா 0 to r. எப்போவுமே நம்ம லிமிட் எப்படி அப்ளை பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போ என்ன பி ஒமேகா, இப்போ இங்கே என்ன வந்துடும், அப்பர் லிமிட் இந்த ஆரில் வந்து இந்த அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் ஆர் ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் நம்ம ஆர் ஸ்கொயர் பை 2 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆருக்கு பற்றி 0 போட்டோம்னா அது 0 ஆகிடும். ஸோ எப்சிலான் ஈக்குவல் டு பி ஒமேகா ஆர் ஸ்கொயர் பை 2. Let me simplify it. So epsilon equal to b omega r square by 2. இது நான் எப்படி எழுதலைன்னா 1/2
b omega r square epsilon. ஓகே, இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. இது நீங்கள் நினைவு வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் மோஷனல் இஎம்எஃப்க்கு இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது, இதில் நம்ம வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது தான். அவங்க கிவன் வேல்யூவை இங்கே வந்து 1/2 இருக்குது. அவங்க வந்து டி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1 டெஸ்லா கொடுத்துருந்தாங்க இன்ட்டு 1. ஓகே, நமக்கு வந்து ஒமேகா ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு தெரியும், 2π மியூன்னு தெரியும். அதாவது 2π இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. ஓகே, இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வந்து 1, அது ஆரோட லென்த் வந்து 1 மீட்டர், அதனோட ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர். ஓகே, இப்போ 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு இந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 50 கொடுத்துருக்காங்க, ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 இதை கேன்சல் பண்ணிக்குவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா 50, அதாவது பை இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 3.14 இன்ட்டு 50. இப்போ இதை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? 50ல் இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 4s are 20, 20க்கு 0, the remaining வந்து 2, 5 1 is 5, அது வந்து 7, 3 5s are 15. ஓகே, நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 0 இருக்குது, அதனால அந்த 0 போட்டுக்கிறோம். இப்போ எத்தனை ஃப்ராக்ஷன் டிஜிட்ஸ் இருக்குன்னா 2 ஃப்ராக்ஷன் டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ அதனால் இந்த இடத்துல இங்கே நம்ம பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்போ ஈக்குவல் டு 157, இது இஎம்எஃப்ன்றதுனால வோல்ட். எப்சிலான் ஈக்குவல் டு 157 வோல்ட். அப்போ இந்த பாயிண்ட் ஓவுக்கும் இந்த பாயிண்ட் கியூவுக்கும் இடையில இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 157 வோல்ட். திஸ் ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அதர் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம அதை பற்றி முக்கியமாக சொல்கிறோம், அதை தெரிஞ்சுங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்தில், இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில் அடிஷ்னலாகவும் சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, நமக்கு தெரியும் இது வந்து ஓபின்றது வந்து ராடு, இட் ரொட்டேட்ஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்றது நமக்கு தெரியும். அது மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும், நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த ராடில் என்ன ஆகும்னா ஒரு இஎம்எஃப் டெவலப் ஆகும்னு சொன்னாங்க. அந்த இஎம்எஃபோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இப்போ அடிஷ்னலாக என்ன கேட்கலாம்னா, இந்த டைரக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் என்னன்றதை அவங்க கேட்கலாம். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் என்னன்னா டைரக்ஷன் ஆஃப் இஎம்எஃப், இதை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் அடுத்தவங்க என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இதில் இஎம்எஃப்னு ஒன்று இருந்தால் அங்கே வந்து என்ன இருக்கும், கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகிருக்கும் இல்லையா? அப்போ அவங்க என்ன, ரெண்டாவது கொஸ்டின் கேட்கலாம் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கேட்கலாம், டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த ராட்ல வந்து இந்த ராட்ல தான் அவங்க வந்து இஎம்எஃபோட டைரக்ஷன் கேட்குறாங்க, கரண்டோட டைரக்ஷன் கேட்குறாங்க. அடுத்து இந்த ராட்ல 2 எண்ட் இருக்கு இல்லையா, ஓபி இருக்கு இல்லையா, அதாவது which end has got a higher potential, எந்த எண்டில் வந்து பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். which end has higher potential. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம்? நம்ம வந்து இஎம்எஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இஎம்எஃபோடைய டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். நமக்கு தெரியும் இந்த கண்டக்டார் ஓபின்ற கண்டக்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகுது. அப்போ ஓபி கண்டக்டார் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு மெட்டாலிக் கண்டக்டார். மெட்டல்ஸில் என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் சார்ஜஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் என்ன பண்ணும், இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். ஜென்ரலாக a charge moving in a magnetic field experience a force. அப்போ அது எதில் வரும், எந்த ஃபார்முலாவில் வரும் அப்படின்னா லோரன்ஸ் ஃபோர்ஸ். லோரன்ஸ் ஃபோர்ஸ் இது எதனால இந்த லோரன்ஸ் ஃபோர்ஸ் வருது அப்படின்னு சொன்னோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வருது. அப்போ லோரன்ஸ் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அது ஈக்குவல் டு எஃப் வெக்டார் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம், கியூன்றது சார்ஜ்டு பார்ட்டிகல் சார்ஜ். ஓகே, இது வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார், இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இந்த சார்ஜ்
it experiences a force. எப்ப? when this charge moves in a magnetic field. Okay, இந்த சார்ஜோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொன்னா v வெக்டார். இந்த சார்ஜ் வந்து இந்த சார்ஜ் மேல பர்பெண்டிகுலரா என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா b வெக்டார். ஸோ இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல q வந்து பாசிட்டிவா இருக்கு. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஃபோர்ஸ்ன்னு சொன்ன உடனே இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டினோ, அப்போ அந்த ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன் என்னவா இருக்கும், அதாவது the force experienced by the charge q உடைய டைரக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நாம இதனுடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். எதனுடைய டைரக்ஷன்? v வெக்டார் கிராஸ் b வெக்டார் உடைய டைரக்ஷனை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன் நமக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த v வெக்டார் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, b வெக்டார் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். இப்ப v வெக்டார்ன்றது வெலாசிட்டி, இந்த ராடுடைய வெலாசிட்டி. இந்த ராட்ல இருக்கிற ஒரு பார்ட்டிகிளுடைய வெலாசிட்டி லீனியர் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? டான்ஜென்ஷியலா இருக்கும். இந்த ராட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது? ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுது. அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னா நான் எப்படி போடுவேன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இது ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆக்ட் பண்றதுனால இந்த வெலாசிட்டி என்ன இருக்கும்? அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். சப்போஸ் இந்த ராடு வந்து இட் ஸ்வீப்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா, இப்ப இங்க வந்துடுச்சு அப்படின்னு வச்சுங்களா, இங்க இருந்து நீங்க டான்ஜென்ஷியல் போட்டீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, சோ இதுதான் வந்து வெலாசிட்டியோட டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட் ஆக்ட்ஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர். அப்ப பி உடைய டைரக்ஷனும் தெரியும், வி உடைய டைரக்ஷனும் தெரியும் உங்களுக்கு. அப்ப கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன இருக்கும்? ரெண்டுமே வந்து பர்பெண்டிகுலரா ஆக்ட் பண்ணுது அப்படின்றதும் தெரியும். இப்ப இதனுடைய வி வெக்டார் கிராஸ் பி வெக்டாருடைய டைரக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். வி வெக்டார் கிராஸ் பி வெக்டாருடைய டைரக்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆக்ட் பண்ணுதுன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சொல்லிடலாம். சரி, இப்போ இந்த வி வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கு நான் என்ன பண்ணுவேன்? ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுவேன். இதனுடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ரைட் ஹேண்ட் ரூல். ஓகே, உங்களுடைய ரைட் ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணீங்க. இப்போ இந்த படத்தில் காட்டிக்கிற மாதிரி இப்போ உங்களுடைய இந்த ஃபிங்கர்ஸ்லாம் எங்க இருக்கணும், எந்த டைரக்ஷன்ல இருக்கணும்னாக்கா அப்வர்ட். இந்த பாம் வந்து உங்களுக்கு மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கு? அப்வர்ட்ல இருக்கு. ஓகேவா? ஏன்னா வெலாசிட்டி இந்த ஃபிங்கர் வந்து எந்த இந்த 4 ஃபிங்கர்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணுது? பர்பெண்டிகுலரா ஆக்ட் பண்ணுது. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணுங்க, அப்படியே கர்ல் பண்ணுங்க. இந்த 4 ஃபிங்கர்ஸும் வெலாசிட்டி டைரக்ஷன்ல இருக்குதுன்றத பார்த்தோம். இந்த 4 ஃபிங்கர்ஸும் எதை நோக்கி கர்ல் பண்றீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலரா ஆக்ட் பண்ணுது இல்லையா, அதை நோக்கி நீங்க கர்ல் பண்ணீங்கன்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா இப்ப கர்ல் பண்ணியாச்சு. உங்களுடைய தம்பு ரைட் ஹேண்ட் தம்பு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா ஓல இருந்து பீக்கு போகுது. அப்ப ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அலாங், அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ்டு பார்ட்டிகல் எந்த டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஓல இருந்து பீக் இருக்கு ஃபோர்ஸ். அப்ப இந்த ஃபோர்ஸ் எது மேல ஆக்ட் பண்ணுது? சார்ஜ்டு பார்ட்டிகல் மேல ஆக்ட் பண்ணுது. இங்க சார்ஜ்டு பார்ட்டிகல் என்னது? Q. இப்ப இந்த மெட்டல்ல என்ன இருக்கும்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்ப நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? F வெக்டார் மேக்னெட்டிக் is equal to Qன்றது minus E, சார்ஜ் வந்து எலக்ட்ரான்றதுனால minus E, V வெக்டார் கிராஸ் B வெக்டார். அப்ப இந்த எலக்ட்ரானா இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா, அப்ப என்ன பண்ணோம்? ஓவுல இருந்து இந்த ஃபோர்ஸ் வந்து பீக் ஆக்ட் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா, இது நெகட்டிவ் எலக்ட்ரானுக்கு என்ன பண்ணோம்? எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட் என்ன பண்ணோம்? பீல இருந்து ஓக்கு போகும், ஏன்னா ஆப்போசிட்ல போகும். பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா ஓவுல இருந்து பீக் போகும், ஏன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் திஸ் டைரக்ஷன். அது வந்து இந்த ஃபோர்ஸ் எதுன்னா பாசிட்டிவ் சார்ஜுக்கு. இதே நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணா இந்த டைரக்ஷன்ல போகும். அப்ப ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா P2O, எலக்ட்ரான்ஸ். ஏன்னா மெட்டல்ஸ்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இட்ஸ் ஃப்ரீ டு மூவ். எலக்ட்ரான்ஸ் மூவ்
from P to O. அப்படின்னா P is left with positive charges. ஓகே, அப்ப எலக்ட்ரான் P ல இருந்து O க்கு போகுதுன்னா O ல என்ன இருக்கும், இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கும், அக்குமுலேட் ஆகும். இங்க P is left with என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப எலக்ட்ரான்லாம் இந்த ஃபோர்ஸ்னால என்ன பண்ணும், மூவ் ஆகிட்டே இருக்கும். இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் மூவ் ஆகும். சார்ஜஸ் மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதனாலதான் என்ன வருது, அங்க ஒரு இஎம்எஃப் வருது. அப்ப இஎம்எஃப் வந்தோடனே நம்ம என்ன பண்றோம், அங்க என்ன நிச்சயமா என்னன்னா ஒரு கரண்ட் பாஸ் ஆகும். அப்ப இந்த கரண்ட் எந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப பார்க்கலாம். அப்ப எலக்ட்ரான் என்ன பண்ணுது, ஓவை நோக்கி போகுது, பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இங்க இருக்கு. அப்ப அங்க என்ன இருக்கும், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அங்க இந்த செப்பரேஷன் பண்ணா அங்க என்ன இருக்கும், ஃபீல்டு ஒன்று வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டு பில்டப் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்போதுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் நமக்கு தெரியும். அப்படின்னா இங்க என்ன இருக்குன்னா பாயிண்ட் P to O ல வரும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு it will exert a force. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பில்டப் ஆன உடனே என்ன பண்ணும், it will exert a force on charge. அப்ப நமக்கு என்ன தெரியும், அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து இது எலக்ட்ரிக்னு வச்சுக்கணும், ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், நமக்கு Q into E வெக்டார்னு தெரியும். நமக்கு இங்க சார்ஜ் வந்து நம்ம வந்து எது மூவ் ஆகுதுன்றது எடுத்துக்கிறோம் நம்ம எலக்ட்ரான். அப்ப மைனஸ் E into E வெக்டார். அப்ப நம்ம எலக்ட்ரான் மேல ஆக்ட் பண்ற லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்னன்னா அது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இது வந்து என்ன ஃபோர்ஸ்னாக்கா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரான் மேல ஆக்ட் பண்றது என்னன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அப்ப அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்னன்னா F வெக்டார் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மைனஸ் E into V வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த எலக்ட்ரான்லாம் எது வரைக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸா மூவ் ஆகிட்டே இருக்குமா சார் அப்படின்னு சொன்னோம்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் மூவ் ஆகும்னா இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஓகே இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஆயிடும். அதுக்கு மேல there will be no more flow of electron, there will be no more flow of charges. ஸோ அப்போ அந்த கண்டிஷன் என்ன இருக்கணும், அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா F எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு F வெக்டார் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன பண்ணோம், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணோம், ஸ்டாப் ஆகிடும். சரி, இப்போ நம்ம இதை ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ நமக்கு எலக்ட்ரிக் இந்த ஃபோர்ஸ் என்ன வருது, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர ஃபோர்ஸ் என்னது, மைனஸ் E into E மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்குவோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் E into அதாவது இங்க வந்து என்னன்னா V வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு இருக்கு, ரெண்டுமே பர்பண்டிகுலர் போது உங்களுக்கு என்ன ஆயிடும், VB சைன் தீட்டா. அப்ப VB சைன் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா சைன் 90, தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 90 டிகிரி. ஏன்னா பர்பண்டிகுலரா இருக்குது, வியும் பியும் பர்பண்டிகுலரா இருக்கு. அப்ப VB வந்துடும். ஓகே, ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்றோம், VB. ஓகே, இப்போ இந்த மைனஸ் E போச்சுன்னா E equal to VB. So once the condition is attained, there will be no more flow of charges. Okay. ஸோ அப்போ ஒரு ராடு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது அதில் டெவலப் ஆகிற அந்த ஃபோர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா F due to magnetic field அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இட்ஸ் அவுட்வர்ட், that is O to P. The charges experiences a electric force. அது எப்படி இருக்கும்னா inward. அது எப்படி இருக்குன்னா P to O. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகேவா? இப்ப நம்ம EMF என்ன டைரக்ஷன் ஆக்ட் பண்ணுது, ஃபோர்ஸ் பத்தி நம்ம பேசிட்டோம். EMF என்ன டைரக்ஷன் ஆக்ட் பண்ணுது.
ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க, சிம்பிளா ரீகால் பண்ணுங்க. பொட்டன்ஷியல் இஎம்எஃப்ன்றது என்னது? பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ்ன்றதை நம்ம பார்த்தோம். அதனால தான் நம்ம இதை கேட்குறோம், டைரக்ஷனை கேட்குறோம். பொட்டன்ஷியல்னா மூவிங் ஏ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம படிச்சிருப்போம் டெஃபினிஷன்ல. அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன பண்ணுது? எங்க இருந்து எங்க போகுது? ஓல இருந்து எங்க போகுது? பிக்கு போகுது. எலக்ட்ரான் தான் எங்க போகுது? பில இருந்து ஓக்கு வருது. அப்ப பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்றோம், அதுதான் பொட்டன்ஷியல். அது எங்க இருந்து மூவ் பண்ணுதுன்னா ஓல இருந்து பிக்கு போகுது. அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, டைரக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் இஸ் O to P. டைரக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் எங்க இருந்து வரும்னா O to P. இதுதான் டைரக்ஷன். அப்ப கரண்டோட டைரக்ஷன் என்னன்னா, இப்ப வந்து P இஸ் எந்த, இப்ப P ல என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் அக்குமுலேட்டட் அட் P, நெகட்டிவ் சார்ஜ் இஸ் கலெக்டட் அட் O. அப்ப எதுக்கு பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ் தானே நம்ம சொல்லுவோம் ஹையர் பொட்டன்ஷியல். அப்ப அத எண்ட், த ராடோட எண்ட் இருக்கு இல்லையா, பி எண்ட், அந்த பி எண்ட் இஸ் அக்குமுலேட்டட் வித் இஸ் ஹேவிங் ஹையர் பொட்டன்ஷியல். O is having negative potential, lower potential. அப்ப current passes from higher potential to lower potential அப்படின்னா the current passes from எந்த டைரக்ஷன்னா P to O. ஸோ ரொம்ப கிளியரா இருங்க. ஓகே, ஸோ எந்த மாதிரி வேணாலும் கேட்டாலும் நீங்க என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், த சேம் ப்ராப்ளம் தான் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ இதே சேம் ப்ராப்ளத்தை நம்ம அனதர் மெத்தடில் கூட நம்ம என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் மெத்தட். ஓகே, ஸோ இந்த செகண்ட் மெத்தடில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? இது வந்து நமக்கு கண்டக்டார்னு தெரியும். ஸோ இட் ஸ்வீப்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. இங்கேருந்து இங்கே போகும்போது இட் ஸ்வீப்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. அப்போ இட் ஸ்வீப்ஸ் அன் ஏரியா. இந்த ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து POQ இஸ் த செக்டார். அப்போ இதில் வந்து இந்த கண்டக்டர் when it sweeps an angle theta, அங்கே என்ன இருக்கும்? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் என்னது? ஃபை. இப்போ நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சிக்குவோம். அப்போ ஏரியா என்ன இருக்கும் அப்படின்னம்னா, இட் இஸ் அ செக்டார் POQ. Okay, so this is a POQ. அப்போ இந்த செக்டார் இதனுடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். தீட்டா டிவைடட் பை 2π இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பை கேன்சல் ஆகிடும். ஸோ we have 1 divided by 2 theta r square. So this is the area. இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃப்ளக்ஸ் எப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? 5b equal to b vector dot a vector. ஓகே, இப்போ 5 equal to அப்போ என்ன வரும்னா ba cos theta வந்துடும். அப்போ இங்கே தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும்? உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே தீட்டாவோட வேல்யூ வந்து 0. இங்கே தான் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஏரியாவுடைய வெக்டார் பாயிண்டிங் நார்மலி அவுட்வர்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது? இந்த பேப்பருக்கு பர்பண்டிகுலராக வருது. ஸோ ஏரியா வெக்டாரும் பி வெக்டாரும் parallel to each other. அப்போ அது என்னன்னா தீட்டாவோட வேல்யூ என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. அப்போ cos 0 is 1. cos 0 வேல்யூ என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். அப்போ π equal to BA. ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னம்னா, ஏவோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா பி இன்ட்டு ஏவோட வேல்யூ நம்ம இங்கே 1/2 theta r ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். ஸோ திஸ் இஸ் 5 equal to 1/2 b into theta r square. So this is the magnetic flux.
இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இஎம்எஃப் பார்த்துருவோம் இல்லையா. இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் வந்து இஎம்எஃப். அப்போ எப்சிலான் இஎம்எஃப் ஈக்குவல் டு d5 டிவைடட் பை dt. அப்போ d5 டிவைட் பை dtன்னும் போது d பை dt, இந்த 5ஓட வேல்யூ இங்கே நான் வந்து போட்டுக்கிறேன், 1/2 b theta r ஸ்கொயர். ஓகே, ஸோ எனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா இங்கே எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னோம்னா 1/2 b r ஸ்கொயர் இன்டு d theta டிவைடட் பை dt இப்படி எடுத்துக்கலாம் எப்சிலான். இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா d theta by dt is nothing but omega. இப்போ எப்சிலான் ஈக்குவல் டு இதே ஸ்டெப் மறுபடியும் எழுதுறேன், 1/2 b r ஸ்கொயர் d theta டிவைடட் பை dt. இந்த d theta டிவைடட் பை dt தான் என்ன அப்படின்னம்னா ஒமேகா ஈக்குவல் டு 1/2 b r ஸ்கொயர் இன்டு ஒமேகா. தட் இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டிக்கு அவங்க என்ன கொடுத்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1/2 b r ஸ்கொயர் இன்டு இந்த ஒமேகாவை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா 2π மியூன்னு எழுதுவேன். அப்போ மியூவோட வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 ரெவல்யூஷன் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃப்ரீக்வன்சி. அப்போ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா அவங்க வந்து 1 டெஸ்லா கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ஸ்கொயர் இன்ட்டு 2π இன்ட்டு 50. ஓகே, ஸோ let me make it a little big so that I can shrink it. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னம்னா எப்சிலான் equal to 1/2 into 1 into 1 square into 2 into pi into 50. இதான் நாங்கள் போட்டது. இப்போ நம்ம பார்த்துக்குவோம், இந்த 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ இங்கே என்ன ஆகிடுது, 1 இதுவும் 1 தான் வரும், 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரும். அப்போ எனக்கு என்ன வருது, இங்கே பை இருக்குது, பையோட வேல்யூ என்னன்னா 3.14 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 50 இருக்குது, 50 அதை போட்டுக்கிட்டேன். இப்போ 3.1 இந்த 5ஆல் அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்களா, 5 4s are 20, ரிமைனிங் 2, 5 1 is 5, அங்கே 2 ஆட் பண்ணோம்னா 7, 5 3s are 15. ஸோ இங்கே வந்துடுச்சு. இந்த 0 வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன் மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ இங்கே எது ஃப்ராக்ஷனில் எத்தனை டிஜிட் இருக்குது, 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ நான் அங்கே 2 டிஜிட்ஸ் தள்ளி வைக்கிறேன். ஸோ 157 வோல்ட். ஸோ த இன்டியூஸ்டு இஎம்எஃப் என்ன அப்படின்னு சொன்னோம்னா 157 வோல்ட். A wheel with 10 metallic spokes, each of 0.5 meter long, is rotated with a speed of 120 revolution per minute in a plane normal to the horizontal component of Earth's magnetic field HE at a place. If HE equal to 0.4 Gauss at the place, what is the induced EMF between the axle and the rim of the wheel? Note that 1 Gauss equal to 10 to the power minus 4 Tesla. இப்போ நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் கேட்குறாங்க. நமக்கு இன்டியூஸ்டு இஎம்எஃப்னாலே பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் தெரியும். அவங்க எது சொல்றாங்கன்னா ஆக்சிலுக்கும் ரிம் ஆஃப் த வீலுக்கும். அவங்க வந்து இந்த வீல்ல எத்தனை மெட்டாலிக் ஸ்போக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, 10 மெட்டாலிக் ஸ்போக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்போக்கோட லென்த் என்ன சொல்றாங்க, 0.5 மீட்டர் லென்த் சொல்றாங்க. இந்த வீல் வந்து இதனுடைய ஆங்குலர் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொன்னா ஒமேகா ஈக்குவல் டு 120 ரெவல்யூஷன் பெர் மினிட். அப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும்னா 120 ரெவல்யூஷன் பெர் செகண்டா நம்ம மாற்றணும் அப்படின்றது தெரியணும். அப்போ இதில் ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன வருது, இந்த வீலோட பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக ஆக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இப்போ நம்ம முதல்ல எடுத்த உடனே இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத கிவன் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். கிவன்
இதுல நம்ம horizontal component of Earth's magnetic field உங்களுக்கு நான் previous ப்ராப்ளத்துல என்ன சொல்லியிருப்பேன், BH போட்டு வெக்டார் போட்டிருப்பேன். இவங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க, HE அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது horizontal component of Earth's magnetic field. அதனோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 0.4 கவுஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம வந்து டெஸ்லால மாத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களே கொடுத்திருக்காங்க 1 கவுஸ் ஈக்குவல் டு 10 to the power -4 டெஸ்லா கொடுத்திருக்கிறதுனால 0.4 into 10 to the power -4 டெஸ்லா. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னன்னா horizontal component of Earth's magnetic field. ஓகே, அதுக்கடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ரீக்வன்சி அந்த மியூ ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 120 ரெவல்யூஷன் பர் மினிட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை செகண்டா மாற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா 120 டிவைடட் பை 60 ரெவல்யூஷன் பர் செகண்ட் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 2 ரெவல்யூஷன் பர் செகண்ட் வந்துடும். அப்போ நமக்கு வந்து மியூ கிடைச்சி போச்சு. மியூ கிடைச்சி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒமேகா ஈக்குவல் டு 2π இன்ட்டு இதோட வந்து அதனோட வேல்யூ வந்து மியூவோட வேல்யூ வந்து 2 நம்ம என்ன பண்ணலாம் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஈக்குவல் டு 4π. ஓகே, இங்க ஆர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த ஸ்போக் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க 0.5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே என்னன்னா இதுக்கு ரெலவெண்டான ஃபார்முலாவை நம்ம ரீகால் பண்ணணும். இது நம்ம ஜஸ்ட் இப்போ ப்ரீவியஸ் தான் பார்த்தோம். நம்ம இது வந்து மோஷனல் இஎம்எஃப். மோஷனல் இஎம்எஃப் உடனே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது என்னன்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஏன்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் தான் கேட்குறாங்க இல்லையா. அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஈக்குவல் டு 1/2 ஒமேகா பி ஆர் ஸ்கொயர். இந்த பின்றது horizontal component of Earth's magnetic field. இப்போ நம்ம மியர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் வந்து என்ன பண்ணுறேன், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எப்சிலான் ஈக்குவல் டு 1/2 ஒமேகான்றது 2π இன்ட்டு 2 நம்ம பார்த்தோம் இல்லையா. பி வந்து நம்ம என்ன பார்த்தோம் 0.4 பார்த்தோம் இன்ட்டு 10 to the power -4 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் நம்ம என்னன்னு பார்க்குறோம் 0.5 the whole square. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ எப்சிலான் ஈக்குவல் டு இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே 2π இருக்கு. அப்போ இந்த 2π நான் அங்கே போட்டுக்கிறேன் இன்ட்டு 0.4 இங்கே 10 power -4 இருக்கு இன்ட்டு 10 power -4 போட்டேன் இன்ட்டு 0.5 ஸ்கொயர் வந்து 0.25. ஓகே, இப்போ இதை வந்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். ஸோ எப்சிலான் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 0.4 இன்ட்டு 0.25 இன்ட்டு 10 to the power -4. இப்போ இந்த இடத்துல இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்று தோணணும், 0.4ஐயும் 0.25 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அப்படின்னம்னா, இப்போ 4 × 25 425 சார் 100 அப்படின்றத சொல்லிடுவீங்க. இதுல 3 டிஜிட்ஸ் இருக்கு. அப்ப தள்ளி வச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.1 கிடைக்கும். அப்ப 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு இந்த 0.1 0.1 இன்ட்டு 10 to the power -4. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 0.1 வந்து 10 power -1 எழுதலாம். இப்போ இந்த 2ஆல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னம்னா 3.14 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 8 2 1 is 2.6 6.28 into 10 to the power -1 into 10 to the power -4 equal to 6.28 into 10 to the power -5. இந்த EMFன்றதுனால இது என்ன கிடைக்கும், வோல்ட் கிடைக்கும். ஸோ எப்சிலான் ஈக்குவல் டு 6.28 into 10 to the power -5 வோல்ட். இந்த நம்பர் ஆஃப் இதுல வந்து அவங்க ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுல நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறேன் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா இங்க வந்து 10 கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து immaterial because the EMF across the spokes are in parallel. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த EMF across stroke is parallel. So அது நமக்கு immaterial.
So the answer is epsilon is equal to, அதாவது induced EMF is equal to 6.28 into 10 power minus 5 volt. Two concentric circular coils, one of small radius R1 and the other of large radius R2, such that R1 is far lesser than R2, are placed coaxially with the centers coinciding. Obtain the mutual inductance of the arrangement. So this is the question. இந்த மாதிரி கொஸ்டின் வந்த உடனே உங்களுக்கு ஒரு இமேஜினேஷனாக நீங்கள் என்ன பண்ணணும், டூ சொலினாய்ட்ஸ் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸை உங்கள் கண் முன்னாடி நிற்கணும். இப்போ நான் அது ஒரு டயக்ராம் இப்போ நான் காமிக்கிறேன், ஃபிகர் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபிகர் தான் அது. இந்த ஃபிகரில் பாருங்கள், ரெண்டு காயில் இருக்குது. இதை நம்ம வந்து சொலினாய்டுன்னு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டு சொலினாய்டு S1, இது வந்து இன்னொரு சொலினாய்டு S2. இந்த ரெண்டு சொலினாய்டுக்குமே காமன் ஆக்சிஸ் இருக்குது. இதை நம்ம இதனால தான் அதை என்னன்னு சொல்கிறோம், இந்த சொலினாய்டு வந்து கோஆக்சியல். தீஸ் டூ சொலினாய்ட்ஸ் ஆர் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த சொலினாய்டு ஒன்றில், அதாவது S1ல், S1உடைய ரேடியஸ் என்ன அப்படின்னா இதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது R1 இந்த படத்தில். இப்போ இந்த சொலினாய்டு S2க்கு ரேடியஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கோஆக்சியல்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிறது R2 ரேடியஸ். இந்த லென்த் வந்து டோட்டல் லென்த் ஆஃப் தி இந்த வந்து காயில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் L. ஸோ இந்த சொலினாய்டு S1ஓட இந்த சொலினாய்டில் எத்தனை டர்ன்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம N1 டர்ன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். சொலினாய்டு 2ல் என்னோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிறது வந்து N2 டர்ன்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு மனசில் இருக்கணும். அடுத்தபடியும் நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். N1 ∅1 is equal to M12 I2. இதில் இந்த ∅1 is the magnetic flux through S1 produced by the current I2 in S2. ஸோ இது வந்து நமக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கணும். ஸோ M12 is the mutual inductance of the solenoid 1 with respect to, அதாவது mutual inductance through the solenoid S1 with respect to solenoid S2 அப்படின்ற அர்த்தம். ஓகே, I2 வந்து it is the current passing through the solenoid S2. N1 is the number of turns in the solenoid S1. ஸோ இந்த ஈக்குவேஷன் நினைவிருக்கணும். சப்போஸ் இட் தெர் ஆர் ஒன் டர்ன் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இதை போட தேவையில்லை. அப்போ என்ன வரும், ∅1 ஈக்குவல் டு, அதாவது சொலினாய்டில் நம்ம ஒரு சிங்கிள் லூப் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அப்படின்னா ∅1 ஈக்குவல் டு M12 I2. ஸோ இது நம்முடைய நினைவில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். நம்முடைய கோல் என்னன்னா, we need to find out M12, the mutual inductance of the solenoid S1 with respect to solenoid S2. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் with R1 is far less than R2. அதாவது S1 என்ற சொலினாய்டுடைய ரேடியஸ் எதை விட கம்மியாக இருக்குன்னா S2 சொலினாய்டோட ரேடியஸை விட மிக என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுவோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் எ சர்க்குலர் லூப். சென்டர் ஆஃப் எ சர்க்குலர் லூப். இதில் பார்த்தோம்னா அப்படின்னா ஒரு சிங்கிள் சர்க்குலர் லூப் எடுத்துக்கிறோம். அதனுடைய ரேடியஸ் வந்து ஆர், ஜென்ரல் ஃபார்முலா ஆர் கேரியிங் கரண்ட், அதனுடைய ரேடியஸ் வந்து ஆர், கரண்ட் வந்து இது வந்து ரேடியஸ், இது வந்து கரண்ட் வந்து I. as per Biot-Savart's law அதுபடி பார்த்தோம்னா B magnetic field at the center is equal to mu 0 I divided by 2R. இது ஜென்ரல் ஃபார்முலா. இது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் நினைவு வச்சுக்கணும். if the large coil has N2 turns அப்படின்னு வச்சுக்கணும்னா இப்போ நமக்கு B2 equal to என்ன வரும், mu 0 N2 I2 divided by
2 into R2. இப்போ நம்ம கேஸுக்கு வந்து ரேடியஸ் நம்ம R2 வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது approximate uniform field over the small coil. Approximate uniform field over the small coil. இன்னும் R1 is far less than R2ன்றதுனால நம்ம என்ன எடுத்துக்குவோம், we may take the field through the small coil to be center value. அப்ப நம்ம என்ன எடுத்துக்குவோம், B2 approximately uniform. இப்போ flux through the solenoid, flux through the solenoid S1, அது என்னன்னா ஒரு சிங்கிள் டர்ன் எடுத்துக்குமே, சிங்கிள் டர்ன். ஓகே, அப்போ phi1 equal to B2 into area, அதாவது S1. ஓகே, area that is equal to B2 into pi R1 square வந்துடும். இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து B2 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதனோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். பயோட் ஹவர்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதனோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். லெட் மீ மேக் இட் ஸ்மால். So phi1 equal to, substitute the value of B2, single turn என்றதுனால mu 0 I2 divided by 2R2 into இங்க என்ன இருக்கு ஏரியா, அப்ப pi R1 square, pi R1 square, pi R1 square. ஓகே, இப்போ இதில் வந்து கான்ஸ்டன்ட்லாம் குரூப் பண்ணிடுமே, கான்ஸ்டன்ட்லாம் குரூப் பண்ண என்ன ஆகும், mu 0 ஒரு கான்ஸ்டன்ட்டு, பை ஒரு கான்ஸ்டன்ட்டு, R1 ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட்டு டிவைடட் பை 2R2வும் கான்ஸ்டன்ட்டு. இங்கே கரண்ட்டு, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், I2, the current through the solenoid 2. So this is a phi1. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு வந்து phi1ன்றது நமக்கு தெரியும். phi1 equal to நம்ம என்ன பார்த்தோம், M1 to I2ன்றதை நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், பார்த்துருக்கோம். So let us take this as equation A, this as equation B. On comparing equation A and B, as the left hand sides are equal, right hand side should be equal இல்லையா, அப்போ mu 0 pi R1 square divided by 2R2 into I2 should be equal to M1 to I2. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் I2 இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ ஃபார் எ சிங்கிள் டர்ன், இது வந்து நம்ம வந்து ஃபார் எ சிங்கிள் டர்ன், அப்போ M12 mutual inductance of solenoid S1 with respect to solenoid 2 என்ன அப்படின்னம்னா equal to mu 0 pi R1 square divided by 2 into R2. ஓகே, சரி, இப்போ ஜெனரலைஸ் பண்ணும். ஜெனரலைசேஷன் to multiple turns. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, S1 வந்து S1 எப்படி வச்சுப்போம், S1 as n turns, N1 turns, S2 as N2 turns, B2 contains N2. இப்போ ஜெனரல் ரிசல்ட் என்ன வரும், the general result என்ன வரும் அப்படின்னம்னா, M
1 2 equal to mu 0 pi r1 square n1 n2 divided by 2 r2. So this is the result. M12 is equal to mu 0 pi r1 square n1 n2 divided by 2r2. Mutual inductance is symmetrical. அப்போ M12 is equal to M21. Okay. So this is the final result. The mutual inductance of solenoid 1 with respect to solenoid 2 is equal to the mutual inductance of solenoid 2 with respect to solenoid 1. The problem A. Obtain the expression for the magnetic energy stored in a solenoid in terms of magnetic field B, area A, and length L of the solenoid. How does this magnetic energy compare with the electrostatic energy stored in a capacitor? In the sum, we need to derive an expression for magnetic energy stored in a solenoid. நமக்கு தெரியும் electrostatic energy stored in a capacitor. இப்போ இதை டிரைவ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் படித்த அந்த எக்ஸ்பிரஷனோட கம்பேர் பண்ண போகிறோம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ கெப்பாசிட்டருடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, நம்ம இப்போ டிரைவ் பண்ணது, அதாவது மேக்னெட்டிக் எனர்ஜி நம்ம டிரைவ் பண்ணுறோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ஓகே. ஸோ நமக்கு தெரியும் த மேக்னெட்டிக் எனர்ஜி required to build up the current I is என்ன நமக்கு தெரியும், UB is equal to 1/2 LI square நமக்கு தெரியும். இந்த எல்ன்றது என்ன அப்படின்னோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அல்லது செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ கரண்ட் ஐன்றது நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா வேர் எல் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகே, அதை எழுதணும். நமக்கு ஒன்று தெரியும் என்னன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி due to a current I flowing in a solenoid is given by the expression B equal to mu 0 n I என்ற விஷயமும் நமக்கு தெரியும். ஓகே, இதுலேருந்து நம்ம I கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. இதுலேருந்து நம்ம I equal to B divided by mu 0 n. இப்போ இந்த ஐயோட வேல்யூவை இந்த எக்ஸ்பிரஷன், அதாவது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோம், இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோம். சப்ஸ்டிடியூட் த எக்ஸ்பிரஷன் 2 இன் எக்ஸ்பிரஷன் 1. அதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, UB ஈக்குவல் டு நமக்கு 1/2 அப்படியே வச்சுப்பீங்க, L இருக்கும், இதோட ஐயோடைய வேல்யூ ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம், டிவைடட் பை mu 0 n the whole square. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கும். ஓகே, நமக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் உடைய எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். L equal to mu 0 n square a L அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இது 4ன்னு வச்சுக்குமே. இந்த 4 நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் 3ல் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணால் இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி UB equal to 1/2 mu 0 n square a L B divided by mu 0 n the whole square. இந்த எக்ஸ்பிரஷன் வரும் நமக்கு.
இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த μ0 n ஸ்கொயர் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல n ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல μ0 ஒரு ஹோல் ஸ்கொயர். இதில் என்ன ஒன்று ஒரு ஸ்டெப்பு கூட நம்ம போட்டுக்கலாம். அதாவது இதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்த ஸ்டெப் போடுறேன் பாருங்கள். ub ஈக்குவல் டு 1/2 μ0 n ஸ்கொயர் a l into b ஸ்கொயர் divided by μ0 ஸ்கொயர் n ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இந்த ஸ்கொயர் போயிடும். அப்போ the ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கும்? ub equal to 1 divided by 2 μ0 a l b ஸ்கொயர் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், the magnetic energy per unit volume is ub is equal to ub divided by volume equal to 1 divided by 2 into μ0 into a l b square divided by you know that volume is area into length. Okay, so இந்த வால்யூமுக்கு இங்கே போட்டோம். ஈக்குவல் டு என்ன வரும்? சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? மேக்னெட்டிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் ஈக்குவல் டு a l. Okay, so the remaining factor is b square divided by 2 into μ0. So this is the magnetic energy per unit volume. So we have derived the magnetic energy per unit volume as ub equal to b square divided by 2 into μ0. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 2 வந்து கான்ஸ்டன்ட்டு, μ0 வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவல் டு மார்க்கை வந்து கான்ஸ்டன்ட்டை அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன வரும்? ப்ரொபோர்ஷனல் வரும். அப்போ பி ஸ்கொயர். ஸோ the magnetic energy is proportional to the square of the magnetic field. Okay, நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. The electrostatic energy stored per unit volume in a parallel plate capacitor UE is equal to 1/2 into epsilon 0 E square. ஸோ இது நம்ம சாப்டர் 2ல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா வந்து 2 வந்து கான்ஸ்டன்ட், எப்சிலான் 0 கான்ஸ்டன்ட். அதை நான் என்ன எழுதலாம்? UE இஸ் ப்ரொபோர்ஷனல் டு E ஸ்கொயர். இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லுமே ஒரு பியூட்டி பார்த்தீங்களா? அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துங்க, இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துங்க. இன் போத் கேசஸ் த எனர்ஜி, இங்கே வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி, இங்கே என்ன எனர்ஜி? இங்கே வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி, இங்கே என்னன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இன் போத் கேசஸ் த எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ஃபீல்டு, அதாவது ஸ்கொயர் ஆஃப் த ஃபீல்டு ஸ்ட்ரென்த். இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் ஃபிசிக்ஸ். இந்த ப்ராப்ளத்தில் Kamla pedals a stationary bicycle. Okay, the pedals of the bicycle are attached to a 100-turn coil of area 0.10 meter square. The coil rotates at half revolution per second and it is placed in a uniform magnetic field of 0.01 Tesla perpendicular to the axis of rotation of the coil.
what is the maximum voltage generated in the coil? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து ஒரு ஸ்டேஷனரி சைக்கிள். அந்த பெடல் வந்து எதில் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னோம்னா 100 டர்ன் காயில் ஆஃப் ஏரியா. அப்போ ஒரு காயில், அதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 100. அந்த காயிலோட ஏரியா அவங்க வந்து மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துட்டாங்க, 0.10 மீட்டர் ஸ்கொயர். இந்த காயில் வந்து அதனுடைய ஸ்பீடு என்ன, ஆங்குலர் ஸ்பீடு என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆஃப் ரெவல்யூஷன் பெர் செகண்ட். அப்போ ஃப்ரீக்வன்சி மியூ ஈக்குவல் டு என்ன ஆகிடும், 0.5 ரெவல்யூஷன் பெர் செகண்ட் வந்துடும். இட் இஸ் பிளேஸ்ட் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பியோட ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டாங்க, 0.01 டெஸ்லா கொடுத்துட்டாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா perpendicular to the axis of rotation of the coil. What is the maximum voltage generated in the coil? அப்போ நம்ம எப்சிலான் மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கிவன் எழுதிடுவோம். கிவன் இதில் ஃப்ரீக்வன்சி மியூ ஈக்குவல் டு 0.5 ஹெர்ட்ஸு. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில் வந்து 100. ஏரியா ஆஃப் த காயில் வந்து 0.1 மீட்டர் ஸ்கொயர். மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து B ஈக்குவல் டு 0.01 டெஸ்லா. ஸோ அக்கார்டிங் டு Faraday's laws of electromagnetic induction, நம்ம வந்து EM தானே கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. EMF எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d5b டிவைடட் பை dt. இதில் நமக்கு வந்து நமக்கு என்ன தெரியும், 5b ஈக்குவல் டு NBA cos omega t நமக்கு தெரியும். இஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் த காயில். இது என்னன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் த காயில். இதில் இந்த ஒமேகா டி என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் நார்மல் டு த காயில். ஓகே, இது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ d5b டிவைடட் பை dt ஈக்குவல் டு NBA d of cos omega t divided by dt. ஓகே, ஸோ இது நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து d5 divided by dt equal to, once again I am writing this one, NBA into d by of dt எதை பண்ணுறோம் அப்படின்னா cos omega t. இதுக்கு வந்து நம்ம இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் இது சிரமமாக இருக்குன்றதுனால அவங்களுக்கு மட்டும் நான் இதை கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டி காஸ் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிடி அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னாக்கா மைனஸ் சைன் தீட்டா. இது ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம கேஸுக்கு வருவோம். நம்ம கேஸுக்கு என்ன இருக்குன்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் காஸ் ஒமேகா டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த காஸ் ஒமேகா டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும், மைனஸ் சைன் ஒமேகா டி. அதுக்கப்புறம் இந்த ஒமேகா டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி வந்து ஒன்றாயிடும், ஒமேகா கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்தால் மைனஸ் இந்த ஒமேகாவை நான் வந்து முன்னாடி போட்டுக்கிறேன், ஒமேகா சைன் ஒமேகா டி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் for differentiation of cos omega t with respect to time. So d cos omega t divided by dt is equal to minus omega sin omega t. Okay, understood? இப்போ இந்த வேல்யூ தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், போட்டுக்க போகிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா ஈக்குவல் டு மைனஸ் NBA omega sin omega t. So this is a d5b divided by dt. Okay, so
ஸோ நமக்கு என்ன தெரியும், ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியும், இன்டியூஸ்டு EMF எப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் d5b டிவைடட் பை dt. ஸோ இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 1 நான் வந்து ஈக்குவேஷன் 2ல் வந்து நான் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். என்ன இருக்குது, எப்சிலான் போட்டுக்கிறேன். இங்கே வந்து ஏற்கனவே வந்து மைனஸ் இருக்குது அந்த ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஈக்குவேஷன் 2 படி. d5/dt தான் நமக்கு வந்து ஈக்குவேஷன் 1ல் இருக்குது. அதை அப்படியே போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மைனஸ் NBA ஒமேகா சைன் ஒமேகா டி. ஓகே, இப்போ இது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னோம்னா எப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ NBA ஒமேகா சைன் ஒமேகா டி. அப்போ நமக்கு என்ன இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா, இன்டியூஸ்டு EMF வந்து சினுசாய்டல். அதாவது இதனுடைய மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் என்னவா இருக்கும், இதனுடைய சைன் வேல்யூவோட சைன் தீட்டா, அதாவது சைன் ஒமேகா டியோட வேல்யூ வந்து 1 இருக்கும்போது அப்படின்னா 90. அப்போ சைன் 90 இருக்கும்போது என்ன ஆகிடும், இது வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இருக்கும். அப்போ EMF இஸ் சினுசாய்டல். அதனோட மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னும் போது இந்த சைன் ஒமேகா டியோட வேல்யூ 1 ஆகிடும். அப்படின்னா ஒமேகா டி இஸ் 90 டிகிரி அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, ஸோ எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் மேக்ஸிம் பண்ணணும். ஏன்னா இது மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும்போது இந்த சைன் ஒமேகா டி 1 ஆகிடுதா. அப்போ மீதி என்ன இருக்கும், NBA ஒமேகா. இந்த ஒமேகாவை தான் நம்ம என்ன எப்படி எழுதுவோம், நம்ம ஈக்குவல் டு NBA 2π இன்ட்டு மியூன்னு எழுதுவோம். நமக்கு இப்போ வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூஷன் ஆஃப் வேல்யூஸ் தான் இல்லையா. ஸோ எப்சிலான் மேக்ஸ் ஈக்குவல் டு NBA 2π மியூ. இப்போ தான் பார்த்தோம். இப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா NS வந்து நமக்கு என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, 100. D வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0.01 டெஸ்லா இன்ட்டு A வந்து 0.1 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0.1 இன்ட்டு இங்கே 2 இருக்குது, இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 3.14ன்னு வச்சுக்கிறோம், இன்ட்டு ரெவல்யூஷன் வந்து ஆஃப் ரெவல்யூஷன் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்ன்றது 0.5. ஓகே, சரி. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ எப்சிலான் மேக்ஸ், the maximum voltage induced in the coil என்ன வருது, generated in the coil, அதுதான் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த 0.01 is nothing but 10 to the power minus 2. 100 is nothing but 10 to the power plus 2. 10 to the power base சேமாக இருக்கிறதுனால 10 to the power minus 2 into 10 to the power plus 2 நடும் 10 to the power 0 வந்துடும். 10 to the power 0 is 1. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுனாக்கா 1 இருக்குங்க. 1 இன்ட்டு இந்த 0.1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3.14 இருக்குது, 0.5 இருக்குது. ஓகே, இப்போ இந்த 0.5ஐயும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகே, அப்போ இதையும் நான் எடுத்துகிட்டேன்னா இன்ட்டு போட்டு நான் 1 போட்டுருவேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல 0.1 இருக்குது இன்ட்டு 3.14 இருக்குது. அப்போ ஈக்குவல் டு 0.1 இன்ட்டு 3.14. இதில் என்ன ஆகும் அப்படின்னம்னா இதில் வந்து 0.1 டிஜிட் இருக்கிறதுனால எனக்கு என்ன வந்துடும், 0.314 வந்துடும் வோல்டேஜ். ஸோ E max, epsilon max, not E, epsilon max equal to 0.314 voltage. Okay, so this is the answer.